ஆறும் ஆறும் ஆறுமாயோரைந்தும் ஐந்தும் ஐந்துமாய் ஏழு சீரிரண்டு மூன்று ஏழும் ஆறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊருடாசையாய வைந்துமாய ஆய மாயனே ஆய ஆய மாயனே. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம போன இதுல உரையாடல்ல பார்த்த மாதிரி இந்த 3 பாடல்களுக்குமான விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமிழிசை ஆழ்வார் ஒரு கற்று தேர்ந்த ஒரு அறிஞர், அதாவது மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு விஸ்டம் நிறைந்த, ஒரு கனிந்த ஞானம் மிகுந்த ஒரு அறிஞர். அவர் இஸ் அ ஸ்காலர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் அவர் அப்ப பேசப்பட்டிருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய தத்துவங்களினுடைய அனைத்து உட்பொருள்களையும் இதுல நேரடியாக எண்களாக பயன்படுத்தி நம்பர்ஸால மென்ஷன் பண்ணி விடுறாரு, நம்பர்ஸால கொடுத்து கொண்டு வர்றார். இப்ப முதற் பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, பூநிலாய 5 மாய் புனர்கண் என்ற 4 மாய்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது இந்த உலகம், அதாவது இந்த மேட்டர், பிரபஞ்சம் எனும் ஒரு ஜடப்பொருள் எப்படி உருவாகி வருகிறது அப்படிங்கிற அந்த முதல் கான்செப்டை எடுத்து வைக்கிறார். அது உலக அளவுல தத்துவம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லா தத்துவமுமே பேசக்கூடிய ஒரு பொருள் ஸ்டாண்டர்டா ஒரு 3-4 விஷயங்களை எல்லா தத்துவமும் விளக்க முயற்சி பண்ணும். இன்னும் சொல்லப்போனா அந்த 4-5 கேள்விகளுக்கான விளக்கமாகத்தான் ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்லும். அதில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வி. அது கிரேக்க ஞானியா இருந்தாலும், அமெரிக்க ஞானியா இருந்தாலும், இந்திய ஞானியாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த எந்த தேசத்துல உருவான தத்துவமும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணும், எப்படி உருவானதுன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது நாம என்ன சொல்றோம், இந்த உலகம் இந்த பஞ்ச பூதங்களால் உருவானது. இப்ப நம்ம அதை வேற மாதிரி இன்னொரு ஸ்டெப்பு கொண்டு போறோம். அது முதல்ல கான்செப்சுவலா இருந்தது. கான்செப்சுவலாக இருந்த ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதால் அது ஜடமாக மாறுகிறது. ஜடமாக எப்படி உருவாகிறதுங்கிறத நம்ம பஞ்சீகரண வித்தை என்று உபநிஷத்துல சொல்லப்படுவது தைத்திரியத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தைத்திரிய உபநிஷத்துலயோ அதுலயோ நான் முன்பு வாசித்த நினைவு. அப்போ ஒரு ஜடமாக ஒன்று உருவாகும் போது நம்ம பார்த்தோம், பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பூதம், அந்த பூதத்தினுடைய சூக்ஷ்ம பூதம். சூக்ஷ்ம பூதம்னா என்ன? மண் அப்படிங்கிறதுனா மண்ணின் தன்மை. நம்ம அதுக்கு தான் அந்த நியாயசாஸ்திர விளக்கத்தை பார்த்தோம். பாலின் தன்மை என்று எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த தன்மைகளால் உருவானதுதான் பொருள். தன்மையை நீக்கினால் பொருள் இருக்காது அப்படின்னு ஒரு வாதம் அங்க உண்டு. அதாவது பால் என்பது வெள்ளை நிறமானது, இனிப்பு சுவை உடையது, நீர் வடிவில், நீர்ம வடிவில் இருக்கக்கூடியது. இப்படி 3 பண்புகளை நம்ம முதன்மையா வச்சுப்போம். அப்ப பாலில் இருக்கக்கூடிய நீர்மை தன்மையை எடுத்துருவோம். 1. பாலினுடைய நிறம் என்ன? வெள்ளை. அந்த வெள்ளை நிறத்தை எடுத்துருவோம். 2. 3. பாலில் இனிப்பு சுவை இருக்கும், இனிப்பு சுவையை எடுத்துருவோம். அப்ப மீதி என்ன இருக்கும் அங்க? அப்படி இருக்கிறதுக்கு பேர் பாலா? இல்ல. அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கும், அந்த சத்துக்கள் எல்லாம் வெளியில எடுத்துருவோம். அப்ப மீதி என்ன இருக்குதுல்ல? அப்ப பொருளினுடைய பண்புகளின் கலவையால் தான் பொருள் உருவாகிறது அப்படின்னு நியாயசாஸ்திரம் வாதிடும். அப்போ எதற்கு எது ஆதாரம் அப்படிங்கிற வாதத்துல இது வரும். பண்புகளுக்கு பொருள் ஆதாரமா, பொருளுக்கு பண்புகள் ஆதாரமா? இந்த கேள்விக்கு இப்படி ஒரு வாது வைக்கிறாங்க. இதுக்கு பதில் வாதம் உண்டு, அது தனியா வச்சுப்போம். ஆனா இதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய பொருள். அப்போ இந்த தன்மைகள் ஒரு பொருளை உருவாக்குகின்றன, தன்மைகளோட காம்பினேஷன்கள் வெவ்வேறு பொருட்களா மாறிக்கிட்டே வருது. அதுதான் பஞ்சீகரணம் அப்படின்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். நெருப்புல பாதி எடுத்துக்கிட்டு மீதி 4ஐயும் அந்த நெருப்பின் பாதியோட சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு காம்பினேஷன். இப்படியாக காம்பினேஷன்களாக போட்டு இந்த உலகம் உருவாகுது. அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. அப்ப உருவாகும் போது அதனுடைய முக்கிய தன்மை என்ன, அந்த தன்மையோடு சேர்த்து அதை கொண்டு அதுக்குதான் அந்த 2 மாய் 3 மாய் 4 மாய் 5 மாய் மீனிலாயது 1 மாய். இந்த 1 2 3ங்கிறது என்ன? அதோடு அதற்குரிய தன்மையும் அது எதோடு இணைகிறதோ அதன் தன்மையை தான் கொண்டு
விளங்குவதுமான எல்லா. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் உற்பத்தி, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லி அதை அனைத்தும் நாராயணனே அந்த இடத்துல அவனை கொண்டு வச்சிடுறாரு. இப்படி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. ஆனா இதை தவிரவும் வேறு வேறு தன்மையா நீ வருவ, அப்ப அது நீதான், அதை இன்னும் எங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தன் தன் நிலையை உணர்ந்தே, தன் அறிவையும் உணர்ந்து, அறிவின் உயரத்தை உணர்ந்து, அந்த உயரத்திற்கு மேல் எழும்பக்கூடிய விஷயமும் இருக்குங்கிறதையும் உணர்ந்து, அவருடைய கல்வியினுடைய சிறப்பு என்னன்னா தான் இன்னும் கற்க வேண்டியிருக்கிறதை சொல்லி முடித்தல். அப்படி பாடியிருக்கார். அடுத்ததுக்கு வரும்போது என்ன சொல்றோம், இப்ப இந்த உலகத்துக்கு அடுத்த பிறப்பு மானுட பிறப்பு. அப்ப இந்த மானுட பிறப்பாக ஒருத்தர் பிறந்ததுக்கு பிறகு அவன் தனக்கு எந்த வழிபடுவான், அவனுக்கு எதெல்லாம் நிகழும், அவன் கர்மேந்திரியங்களால், ஞானேந்திரியங்களால், தன்மாத்திரைகளால், இவற்றினால் நிர்வகிக்கப்படுகிறது தான் ஒரு மனித உடல் அல்லது மனித பிறவி. உடலும் உயிரும் சேர்ந்ததுதான பிறவி. ஆகவே மனித பிறவி என்பது பஞ்சேந்திரியங்களால், ஞானேந்திரியங்களால், கர்மேந்திரியங்களால் நிர்வகிக்கப்படுவது. இவை மூன்றினுடைய வெவ்வேறு காம்பினேஷன்களால் தான் நம்ம செயல்பாடு மானுட பிறவிங்கிறது ஒண்ணு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதே மூன்றும் பிற விலங்குகளுக்கும் உண்டான்னு கேட்டா ஆமா, இதுல கொஞ்சம் கூட குறைய இருக்கும், உண்டு. ஆனா மானுட பிறவியை இன்னும் சிறப்பாக்குவது எது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேல இருக்கக்கூடிய அவனுக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு, அந்த கரணங்கள் 4 உண்டு. சித்தம், புத்தி, அகங்காரம், இது மனம் ஆகிய 4 விதமான அந்தகரணங்களின் வழியாக அவன் மானுட பிறவி பிற பிறவியிடமிருந்து வேறுபடுகிறது. அப்படி ஒவ்வொன்றாக உணர்ந்து 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 வரக்கூடியதுதான் ஞானம். இதை அடைவதால் இப்படி இருப்பான், இதை அடைவதால் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமான குணாதிசயங்கள், அவற்றில் ஈடுபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதன் பலன்கள், அதெல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி இவையெல்லாம் அடையக்கூடிய ஞானமாக ஆக்கி அந்த ஞானத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய ஒருவனாக அந்த இறைவனை கொண்டு வந்து வைக்கிறார். அவனை மாயன்கிறார். 3வது பாட்டுக்கு வரும்போது 5ங்கிற ஒரு நம்பரை வச்சு அவர் விளையாடுறாரு. இந்த 5 ஆகி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்போ இந்த பொருள்களால் அவர் உருவாக்குவது ஐவகை அக்னியாக, என்ன சொல்றது, இதே மாதிரி என்னென்ன 5க்கு ஒவ்வொன்று என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள போட்டு அது எல்லாவற்றையுமே நமக்கு விளக்க முயற்சி பண்ணி அதை அத்தனையின் அடிப்படையாகவே அவர் அந்த மானுட பிறவியினுடைய மானுட பிறவிக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னா, முதல் 2 வரியை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் ஆகி நின்ற ஆதி தேவன் அவன். அப்ப இந்த பூமியில் நிகழக்கூடிய எல்லா 5 கணக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் ஆகியவை ஆகிய அனைத்துமாக அவனே ஆகி அதற்கு பிறகு அவன் என்ன ஆகிறான், பிரகிருதி மகா அகங்காரம், இந்த உலகத்தினுடைய செயல் இயல்புகளாக மாறி அப்படி கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று என்று எனப்படுகிற ஒரு மனம் அப்படின்னு அதை தனியா இங்க வச்சுக்கிறாங்க. அதுவாகவே மாறி இப்படி எல்லாவாக மாறி நிற்கக்கூடிய அவன் எங்கு நிற்கிறான் அப்படின்னு சொன்னா லீலா விபூதியாகிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சத்துல நிகழக்கூடிய அனைத்து இந்த கர்மேந்திரிய, ஞானேந்திரிய, தன்மாத்திரைகளினுடைய அந்தகரண விருத்திகள் அனைத்துமே அவனாகத்தான் இருக்கின்றன, அது அவனில் தான் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 5 ஆகின்னு சொல்லும் போது அந்தரத்து அணைந்து நின்றுங்கிறாரு. அப்ப இந்த லீலா விபூதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவனுடைய திவ்ய விக்கிரக யோகம், அதாவது இறைவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்து வணங்குறது வைணவ மரபு, அந்த வடிவத்திற்கு உரிய வகையாகவும் இந்த 5 அங்க கொண்டு வந்து பயன்படுத்தி சொல்றாரு. அந்த 5களுக்கும் எந்த 5 பயன்களாக மாறுகின்றன அப்படின்னா அவனுடைய சப்தாதி போக்கியங்கள், அதாவது இந்த உலகத்தை அவன் படைச்சான், இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய இயல்புகளாக எல்லாவற்றையும் படைத்தான். அது இந்த முதல் 2 வரி. கடைசி 2 வரியும் இந்த உலகத்தின் இயல்புகளாக படைக்கப்பட்டவற்றை தானும் கொண்டிருந்து தானும் அனுபவிக்கிறான். எதை அனுபவிக்கிறான்?
ஐந்தும் ஐந்தும் ஆய நின்னை, அந்த லாஸ்ட் வரியில வர்றது. அதாவது சப்தாதி போக்கியங்கள் ஐந்தும், இந்த 5 புலன்களின் வழியாக அனுபவிக்கப்படும் அனைத்து போக்கியம் அப்படின்னா அனுபவம், அனுபவங்களையும் போகஸ்தாகம் போகோபரணம் என்று சொல்லப்படுகிற 5 வகையான பலன்களை அளிக்கக்கூடியது. அவன் தான் அளிக்கக்கூடியவன். அந்த போகத்திற்கான தாகத்தை ஏற்படுத்தி அந்த போகத்திற்கான வழிமுறையாக தானே இருந்து வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளாகவும் அமர்ந்து தானே முனிவராகவும் இருந்து தானே முக்தர்களாகவும் ஜீவன் முக்தர்களாகவும் ஆகக்கூடிய இயல்பில் அவன் அனுபவிக்கிறான். அவற்றையும் அவன் அனுபவிக்கிறான். நித்திய சூரியாக இருந்து அனுபவிப்பவனும் அவனேதான் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி எல்லாவற்றையும் யார் பானவல்லார் சொல்றார். இந்த 3 பாடல்களை தான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம். இப்ப 4வது பாடலுக்கு வந்தோம்னா 3:36 ஓர் 5:5 3 மூர்த்தியாகி 3 தோன்று சோதி 3 துளக்கமில் விளக்கமாய் ஏன்று என் ஆவியுள் புகுந்தது என்கொலோ எம் ஈசனே. இது முழுவதுமே மொழியின் வழியாக எப்படி இறைவன் வருகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இப்ப 3:36 நமக்கு தெரியும். 36 3:36, அதாவது இதுல 2 பொருள் இதுக்குள்ள இருக்கு. நமக்கு வழக்கமான பொருளாக இதில் சொல்லப்படுவது இந்த 3:36னா 3:30 அப்புறம் 6 அப்படின்னு இதை பிரிச்சுக்கிறாங்க. ஆகவே 3:30னா 33, அதான் 33 தான் 3:30ன்னு எழுதுறாரு. 33ங்கிறது ஹல் எழுத்துன்னு சொல்றாங்க. அதாவது சமஸ்கிருதத்தினுடைய மெய்யெழுத்துக்கள். ஆனா சமஸ்கிருதத்துக்கு மெய்யெழுத்தை நம்ம தேடி போனோம்னா 33 இல்ல 24 26ன்னு விதவிதமா சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் ரொம்ப ஆச்சரியமான, அது ஒரு ஸ்ருதி மொழி, ஸ்ருதி பாஷைன்னு சொல்லப்படுவது. அது சொல்லப்படுவதால் மட்டுமே இருக்கக்கூடிய மொழி. அதுக்கு எழுத்து வடிவம் தனியா கிடையாது சமஸ்கிருதத்துக்கு. அப்ப ரொம்ப பின்னாடி 1800கள்ல தான் சமஸ்கிருதத்துக்கான எழுத்து மொழியாக தேவநாகரி அப்படிங்கிற லிபியை எடுத்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் அது வெவ்வேறு எழுத்து இலக்கணங்களுக்கு சமஸ்கிருதம் உட்பட்டு இருக்கு. உச்சரிப்பு மட்டும் மாறாது. அதனாலதான் அது ஸ்ருதி பாஷைன்னு பேரு. சொல்லப்படுவதால் மட்டுமே இருக்கக்கூடிய பாஷை அது. சொல்வதில் அத்தனை துல்லியத்தோட அந்த பாஷை இருக்கும். எங்கும் எழுதி வைக்கப்பட்ட பாஷை கிடையாது. கல்வெட்டுலையோ எங்கேயுமோ நீங்க பார்க்க முடியாது. கல்வெட்டுல சமஸ்கிருதம் இருக்க, கல்வெட்டில் இருப்பது தேவநாகரி லிபி, கல்வெட்டில் இருக்கிறது பாலி லிபி, அந்த பிராகிருத லிபி. இந்த லிபி சமஸ்கிருதத்தை பேசிச்சு. சமஸ்கிருதம் இப்ப தமிழ்ல இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த கால பசங்க அடிக்கிறாங்க இல்லையா, அப்படியே தமிழ்ல இங்கிலீஷ்ல அடிக்கிறாங்க இல்லையா, டிரான்ஸ்லிட்ரேஷன் தங்கிலீஷ் அப்படின்னு அடிக்கிறாங்க இல்லையா. AVAN அவன், இங்கே INGE இங்கே, இப்படி அடிக்கிறாங்க இல்லையா. அப்போ அது மொழி என்ன, அது எது பேசுது, தமிழ்ல தான் பேசுது. ஆனா அந்த மொழி என்ன மொழி? ஆங்கில லிபி. லிபி ஆங்கிலத்தினுடையது, மொழி தமிழுடையது. இந்த காம்போ தான் சமஸ்கிருதத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. பிராகிருத மொழியை பயன்படுத்தி சமஸ்கிருதம் எழுதப்பட்டிருக்கு, லிபியை பயன்படுத்தி. அப்புறம் பாலியினுடைய லிபியை பயன்படுத்தி எழுதும் போதுதான் அது நிறைய பௌத்த முழுவதுமே பாலியினுடைய ஸ்கிரிப்டை தான் எடுத்துக்கும். உதாரணமாக தர்மம் என்பது தர்ம அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லப்படுவது பாலி மொழியில எழுதப்படும் போது அல்லது பிராகிருதத்துல எழுதப்படும் போது தம்ம அப்படின்னு வந்துடும். ஆகவேதான் தம்ம பதம் அப்படின்னு புத்தருடைய நூலுக்கு பேரு. புத்தர் சொன்னவற்றுக்கு தம்ம பதம்னு பேரு. அது ஒரிஜினல் பேர் என்ன? தர்ம பதம். ஆனா தம்ம பதம்னு வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே அந்தந்த ஒரு சின்ன இதோட கொச்சையோட வரும். அதற்கு காரணம் என்னன்னா, அது வேற ஒரு லிபியில் எழுதப்படுவது. அப்ப ரொம்ப பின்னாடி 1800கள்ல தான் தேவநாகரி லிபியை கொண்டு வந்து சமஸ்கிருத லிபியாக வச்சுக்கிட்டாங்க. அதே தேவநாகரி லிபியை பயன்படுத்துற இன்னொரு மொழி ஹிந்தி. அதனாலதான் ஹிந்தியினுடைய உயிரெழுத்துக்கள் இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கூடுதலா ஒரு 4 லெட்டரை மட்டும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் இதை எழுதின காலத்துல அந்த லிபியாக எது பயன்படுத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, 33 மெய்யெழுத்துக்கள் இருந்திருக்கு. அதோடு
ஆறினோடு ஓர் ஐந்தும் ஐந்துமாய் அப்படின்னா 16, 5 5 10, ஆறினோடு சேர்த்தா 16. 16 உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 33ம் ஒரு 16 அச்செழுத்துன்னு சொல்றது, அதாவது உயிரெழுத்துக்கள், சமஸ்கிருத உயிரெழுத்துக்களும் சிறப்பு எழுத்துக்கள் ஒரு 5 இருக்கு. லகரம், லகராதி பஞ்சாட்சரம்னு சொல்றது. லகராதினா லேவை வச்சு மட்டும் 5 விதமாக சொல்லலாம். தமிழ்ல 3 விதமான ழ இருக்கு இல்லையா, ல ழ, இந்த மாதிரி அங்க 5 விதமான லகாரம் அது சிறப்பாக கொண்டு உள்ள சொல்லப்படும். அது 5ம். ஆகவே 5 விதமான லகரங்கள், 16 விதமான உயிரெழுத்துக்கள், 33 விதமான மெய்யெழுத்துக்களை கொண்ட மொழியாக ஆகி, அப்போ மொழின்னு ஏன் இதை முதல்ல சொன்னப்புறம் 3 மூர்த்தின்னு பின்னாடி வரும்போது நம்ம 3 மூர்த்தினாலே நேரடியாக சிவன், விஷ்ணு, பிரம்மாவைத்தானே சொல்றோம். அப்ப எப்படி இதுல இந்த இடத்துல 3 மூர்த்தினா, இது 3 மூர்த்தியும் ரிக், யஜுர், சாம வேதங்களை குறிப்பது. அதர்வ வேதம்ங்கிறது பிரயோகத்தின் காரணமாக உள்ள இருந்து தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வரப்பட்டதே தவிர அதர்வ வேதம் தனியான ஒரு வேதம் கிடையாது. இந்த 3 வேதங்கள் தான் எப்போதுமே சொல்லப்படுவது. 4 வேதங்கள்னு நம்ம பின்னாடி வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதர்வம்ங்கிறது பிரயோகம், அது ஏதாவது ஒரு காரியத்தை நோக்கி செய்யப்படுவது. ஆனா ரிக், யஜுர், சாமம் தான் நேரடியாக ஓதப்பட்ட வேதங்கள். அதர்வம் ஓதப்படுகிற வேதம் கிடையாது, அது பிரயோகிக்கப்படுகிற வேதம். ஆகவே அதர்வ வேதம் ரெகுலராக எங்கும் சொல்லித்தரப்படாது. அதை கத்துக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்துதான் போகணும். அது ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னு கேட்கும். நான் இது கொடுக்குறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னா பதிலுக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கும். அந்த டீல் இல்லாம அது பேசாது. ஆனா இது அப்படி இல்லை. இறைவனை வணங்கி அன்பை கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு அரசாங்கத்தை கொடுன்னா கொடுத்துருவாங்க. அதர்வம் அப்படி கிடையாது. உன் அன்பை வச்சு நான் என்ன செய்யறது, உனக்கு இன்னதுன்னா எனக்கு இன்னதை கொடு அப்படின்னு கேட்கும். நம்ம நாட்டார் தெய்வங்கள் மாதிரி, எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை போக்கிரு, எத்தனை கடா கொடுப்ப அப்படின்னு கருப்பன் வந்து கேட்பாரு, டீல் பேசுவார். எனக்கு கடா வெட்டி பொங்கல் விடுறியா, உனக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பேசுவார். அதர்வ வேதம் அப்படி இருக்கும். ஆகவே அதர்வத்தை இவங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. ஆகவே 3 மூர்த்திங்கிறது ரிக், யஜுர், சாம மூர்த்திகள், 3 வேதங்கள். ஏன் இந்த 3 மூர்த்தியை 3 வேதங்கள்னு சொல்றோம்னா, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வரி வந்து சமஸ்கிருத மொழியை பற்றி பேசுகிறது. அந்த மொழியில்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதால், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதால் நாம இந்த 3 மூர்த்திங்கிறத வேத மூர்த்திகளாக பார்க்கணும். இங்க வேத மூர்த்திகளாகி 3 3 3 3மாய் 4 3, அதாவது அவனுடைய துவாதசாட்சரி, அதாவது 12 சொற்களால் ஆன அக்ஷரம்னா சொல், சாரி எழுத்து, அக்ஷரம்னா எழுத்து. 12 எழுத்துக்களால் ஆன மூல மந்திரம் அவர்களுக்கு உண்டு. துவாதச, துவ அப்படின்னா த்வி அப்படின்னா 2, தசனா 10, 2 10 12. அதனால துவாதசி அப்படின்னா 12வது நாள்னு அர்த்தம். துவாதச 12, துவாதச அக்ஷரம், அதான் துவாதசாட்சரி மந்திரம், துவாதச அக்ஷர மந்திரம், 12 எழுத்துக்களை கொண்ட மந்திரம், அதுதான் துவாதசாட்சரி. அது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு சொல்றது. அதுதான் அந்த 12 உள்ளது. அதே மாதிரி அவங்களுக்கு அஷ்டாட்சரியும் உண்டு. அஷ்டம்னா 8 உள்ளது. என்னது? ஓம் நமோ நாராயணாங்கிறது அவங்களுடைய 8. இது மூல மந்திரங்களாக உபதேசிக்கப்படுவது வைணவத்துல வழக்கம். ஆகவே அந்த 12 சொற்கள் கொண்ட வாசுதேவனாக, அப்ப நாராயணனாக சொல்லப்படல, வாசுதேவன். வாசுதேவன் எங்க இருக்கான்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பரவாசுதேவன் அவன். அதாவது வைகுந்தத்திற்கும் பார்க்கடலுக்கும் மேல இருக்கக்கூடிய வைகுந்தத்தில் அதிகாரியாக வீற்றிருப்பவன். அதுதான் அவனுடைய இயல்பான ரியல் கோலம். அந்த பரவாசுதேவன் தான் அவன் அடுத்த கட்டமாக வந்து பார்க்கடல்ல செயல் புரிவதற்காக பார்க்கடலுக்கு வந்து படுத்திருக்கான். இங்க பாருங்க, செயல் புரிவதற்காக வந்து படுத்திருக்கான். அதனாலதான் அரிதுயில் கொண்டன்னு சொல்லிட்டே இருப்போம். அவன் தான் உலகத்தை உருவாக்குறான். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய வைகுந்தத்தில் நித்திய விபூதியில் திளைத்திருக்கக்கூடியவனாக அவன் வாசுதேவனாகத்தான் இருக்கான். ஆகவேதான் இங்க வாசுதேவனுடைய 12 மந்திரங்களை சொல்றது. 3 3 3 3மாய் 12 எழுத்துக்களை உடைய ஒரு மந்திரம், மூல மந்திரம். அந்த மந்திரமாக இருப்பவன் அவன் தான். தோன்று சோதி 3மாய்ங்கிறத எப்படி சொல்லணும்? 3 அப்படிங்கிறத 3 தோன்று சோதின்னு வாசிக்கணும். 3 முன்னாடி போட்டு வாசிக்கணும். அப்படின்னா என்ன?
இப்போ நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல எழுத்துக்கள் எத்தனை சொன்னாங்க? 33 எழுத்துனாங்க. அப்புறம் அதோட உயிரெழுத்து 16ன்னாங்க. அதோட 5 இது அழகார பஞ்சாட்சரம், அதான் பஞ்சாட்சரம். 5 சொற்கள் கொண்டு சேர்த்தாங்க. அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து தொகை நூலா இருப்பது எது? இந்த இத்தனை எழுத்துகள் 33 பிளஸ் 16 பிளஸ் ஒரு 5, 33 6 38 48 5 53, 53 சொற்கள் எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்ட நூல் எது? சொல்லப்பட்ட நூல் எதுனா வேதம். 3 வேதங்கள். அது 3 மூர்த்தியாகி எழுத்துக்களாகி, எழுத்துக்களின் வடிவமாகிய சொல்லாகி, சொற்களின் வடிவமாகிய நூலாகி, அந்த நூலின் பொருள் அனைத்தும் யாரை சுட்டுகின்றனவோ அது சொல்லால் சுட்டப்படும் கூடிய இறைவன் யாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனப்படும் 3 துவாதசாட்சரி மந்திரங்களான 12 அக்ஷரங்களால் சுட்டப்படும் இறைவனாகி, அப்ப இவ்வளவு சொற்களாகவே வந்த பிறகு இத்தனை சொல்லும் ஒரு சொல்லுல போய் ஒடுங்கும். ஒரே ஒரு சொல்லுல ஒடுங்குமானால் அதுதான் அடுத்து வரக்கூடிய 3 தோன்று ஜோதி. அத ஜோதின்னு சொல்றாங்க. அதுதான் ஓம்காரம். ஓம்காரத்தை 3ஆக பிரிப்பது வழக்கம். ஆ, உ, இம். நீங்க இப்போ இந்த சாய்பாபாவுடைய பஜன்களுக்கோ அல்லது சாய்பாபாவுடைய எந்த பிரார்த்தனைக்குமோ போனீங்கன்னா அவங்க ஓம்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆ, ஊ, இம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஊவும் இம்மும் சேர்ந்து வரும். இம்மு அப்படி சைல அப்படி முடியும். இம்முன்னு சொல்ல மாட்டாங்க. ஆ, ஊ, இம்ங்கிறதா முடியும். ஆவை ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச செகண்ட்ல ஊக்கு போயிருவாங்க. ஓம் இப்படி போயிடும். அது ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்குமே தவிர உச்சரிப்பா இருக்காது. நீங்க அதை கேட்டாதான் தெரியும். அதுக்கு எந்த உபநிஷத்துல படிக்கிறது மறந்து போயிடுறேன் வயசு வர வர. அதாவது தைலதாராம் இவா சின்னம் அப்படின்னு இதுல சொல்லப்படுவது உபனிஷத்துல. கண்டாநாதம் அதுவும் உண்டு. அதாவது மணி அடிக்கிறீங்க இல்லையா, இந்த கோயில் மணிலாம் ஒரு அடி டங்குன்னு அடிச்ச உடனே அடிச்சு முடிஞ்சது ஒரு ரீங்காரம் வரும் இல்லையா, அந்த மாதிரிதான் ஓம்காரத்தை உச்சரிக்கணுமா உபனிஷத்து சொல்றது. அந்த உச்சரிப்பு எப்படி உச்சரிக்கணும்னா, தைல தாரா எண்ணெய் இப்படி மேல இருந்து இப்படி ஊத்துனீங்கன்னா இடைவிடாம ஒரு நூல் போல ஒரு ஒழுக்கு இருக்கா, அந்த மாதிரி அந்த உச்சரிப்பு அப்படி வரணும். ஒரே மாதிரி விட்டு விட்டு உச்சரிக்க கூடாது, ஒரே மாதிரி உச்சரிக்கணும். ஒரு ரிதம் ஒரு அததான் அங்க உச்சரிக்க சொல்றாங்க. உச்சரிப்புங்கிறதே தப்பு. அத நீங்க எனக்கு அதுக்கு என்ன வேர்டை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது ஓம் அப்படின்னு சொல்றது இல்ல அந்த உச்சரிப்பு. ஓம் இப்படி போனோம். அதுலயே ஓம்கார தியானம் நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்பேற்பட்ட ஒண்ணு. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆ, உ, இம் ஆகிய 3ம் கலந்து நிற்கக்கூடிய ஒற்றை சொல் தான் விரிந்து 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 ரிவர்ஸ்ல போய் இவ்வளவு பெரிய வேதமாக மாறி இருக்கு. அதுதான் சொல்லப்படுவது எப்போதும். அதான் ஓம்கார தத்துவம்னு சொல்றதே அதுதான். அந்த ஒரு ஓம்ங்கிற ஒரு ஒற்றை ஒலியிலிருந்து பிறந்ததுதான் வேதம். அதான் சப்தாகரண விருத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த சப்தாகரண விருத்தி அப்படிங்கிறது எப்படி இந்த அண்டம் உருவாகிறது ஓம்ங்கிற ஒலியில இருந்துங்கிறத பின்னால அவர் எப்படி ரெஃபரன்ஸ் வைக்கிறாருன்னு பார்ப்போம். பட் இங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒற்றை ஓம்காரமாகவும் நீ ஆகி, அடுத்த வரியில ஒண்ணு சொல்றாரு, துளக்கம் இல் விளக்கமாய். இதுக்கு சாதாரண பொருள் எப்படி எடுப்பாங்க, துளக்கமில் விளக்கமாய், அதாவது எந்த ஐயத்திற்கும் ஆட்படாத விளக்கமாக, எந்த சந்தேகமும் வராது. நீங்க அவன் பேரை கேட்டீங்க, உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. அப்படிப்பட்ட துளக்கம் இல் விளக்கமாய் அப்படி ஆகி அப்படின்னு. இதுக்கு இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்கு. இத காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சரியான பொருளாக எனக்கும் படும். இந்த தோன்று சோதி 3மாய் அப்படின்னு ஒரு வரி வருதா, அப்ப இந்த 3ஐயும் உச்சரிக்கும் போது ஆ, உ, இம் ஆகிய 3 எழுத்துக்களின் காம்பினேஷனாக உச்சரிக்கப்படுவது ஓம்ங்கிற ஒற்றை பிரணவம். ஆனால் உச்சரிக்கும் போது ஆ சைலண்ட் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓ அப்படிதான் ஆரம்பிக்கணும், ஆல ஆரம்பிக்கிறது இல்லை.
அந்த ஆ வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும். அகாரம் வந்து சைலண்ட் ஆயிரும். இதுக்கு அன்னங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு, அகாரம் தான் துவக்கம் இல்லையா? நீங்க சொல்றதுக்கு துவக்கம் எது? அகாரம் தான் துவக்கம். துவக்கமாக வரக்கூடிய அந்த அகாரமானது என்ன செய்கிறது? பிரணவ காரணம். அதான் பிரணவ காரணம்னா பிரணவம் உருவாகி பிரணவ மந்திரமாகிய ஓமுக்கு முதல் தொடக்கம் ஆதான். ஆனா அந்த ஆ வந்து வெளிப்படாமல் தனக்கு ஒரு காரணமற்று இருக்கிறது. பிரணவம் துவக்க அதுவே காரணம். ஆனா தனக்கு ஒரு காரணமற்று, அதாவது தன்னுடைய உச்சரிப்பை உள்ளே கொண்டு வராமல் தானே அதனுள் ஒடுங்கி இருக்கிறது. அது தான் தான் காரணம். ஆனா அது தன்னை அதுக்குள்ள வெளிப்படுத்திக்கல. அதுதான் துளக்கமில் விளக்கம். அதுவே விளக்கம். ஆனா அது துளங்கி வரல, தன்னை துளக்கப்படுத்தவில்லை. ஆனால் அது விளக்கமாக நிற்கிறது. அகாரம் அதுக்குள்ள சொல்லும் போது அதுக்குள்ள அகாரம் வரல. ஆனா அகாரம் இல்லாமல் நீங்க உகாரத்துக்கு போய் மகாரத்துல முடிக்க முடியாது. அப்ப அகாரம் சைலண்டா எல்லாத்துக்குள்ளயும் நேரடியாக பங்கு பெறாமல், அதுதான் காரணம். ஆங்கிற ஒரு துவனிய கொண்டு வராம ஊக்குள்ள வர முடியாது. அதுதான் வந்து இங்க சொல்றது. இத மாதிரிதான் இறைவன் இருக்கிறான். நீங்க வெளிப்படுத்தப்பட்டு பார்ப்பது எல்லாமே உகாரமும் மகாரமும். ஆனா அதற்குள் துளக்கம் இல்லாமல் இருப்பது. விளக்கமாக நீங்கள் பார்ப்பது இந்த ரெண்டையும். ஆனா அதற்குள் துளங்கி உள்ளுக்குள்ள உள்பொருளாக நின்று தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வகையில் அதற்குள் நிறைந்திருப்பது. ஆனால் எல்லாவற்றுக்கும் தொடக்க காரணமாக இருப்பது அகாரமாகிய இறைவன். ஆகவேதான் துளக்கமில் விளக்கமாய் அப்படின்னு ஒரு சொல் அப்படின்னு அன்னங்கராச்சாரியார் சொல்றாரு. உண்மையிலே நல்ல நல்ல சொல்லுது. அந்த மாதிரி ஒரு பொருளாக நீ என்ன செஞ்சிட்ட, ஏன்று என் ஆவியுள் புகுந்து. இந்த இடத்துல ஏன்றுங்கிறதுக்கு எங்க ஊர்ல ஏண்டுகிட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்னு அர்த்தம். எங்க ஊர்ல இந்த வார்த்தையை சொல்லும் போதே அவன் என்ன ஏண்டுகிட்டு வரான், உனக்கு ஏன் அவன் ஏண்டுகிட்டு வரான் அப்படின்னா, எனக்காக அவன் வரான். ஆகவே இந்த அனைத்து பொருளாகவும் விளங்கக்கூடியவன், இவ்வளோ பெரிய பொருளாக விளங்கக்கூடியவன், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே அனைத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடியவன், என்னை ஒரு ஆளாக கருதி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஏண்டுகிட்டு என் மனதிற்குள் வந்து புகுந்து கொண்டான். என் ஆவியுள் புகுந்தது என்கொலோ, எனக்கு இப்படி வந்தியே நீ என் ஈசனே, அதாவது ஈசனேன்னு அனைத்திற்கும் முதல்வனே, நீ என் மனதிற்குள் வந்து நிறைந்தவனே அப்படின்னு பாடுறாரு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கவனிங்க. இவர் ஒரு ஸ்காலர்னு முதலே சொன்னோமா, இவர் வந்து வேதங்களை கற்று அறிந்தவர்ங்கிறது நமக்கு இதுலயே தெரியுது. அந்த மொழியின் அழக சொல்றாரு. இந்த மொழியின் வழியாகவெல்லாம் வந்து, ஆனா இதை நான் மொழியாக அறிவாக படிக்கிறேன். அது விளக்கமாக நிற்பது மொழியும் அறிவும். ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள இவற்றுக்கு காரணமாகவும் ஆனால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதற்குள் துளங்கி நிற்பதுமாகிய இறைவனை அவர் உணர்ந்து விட்டார். ஆகவேதான் துளக்கமில் விளக்கம்னு அவனை கொண்டாந்து வச்சுட்டார். முதல்ல சொன்னது பூரா அவர் கற்ற கல்வி விளக்கமாக இருப்பது. மொழியின் அழகு அத்தனையும் அதுல போட்டாரு. வேதம் 3 மூர்த்தியான வேதம், 12 மந்திரம், 12 அக்ஷரங்களாலான மந்திரம். அதை சொல்லி அவனை நான் உபாசிச்சிருக்கேன். ஓம்காரத்தை ஓதி உணர்ந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையிலும் துளங்காமல் உள்ள நின்று அப்படி இருக்கிற ஒருத்தன் என் ஆவியுள் அவனே வந்து புகுந்து, நீ இது வரைக்கும் நீ கத்துக்கலாம்ப்பா, 3:36 கத்துக்க, ஓர் 5:5:5 3 மூர்த்தி 3:3:3 தோன்று ஜோதி 3 இது வரைக்கும் அது நீ உன்னுடைய எஃபர்ட், நீ இது எல்லாத்தையும் செய். ஆனா இத்தனையும் நீ செஞ்சு கற்று அறிந்த கல்வியாளனாக அனைத்தும் யோசிச்சு பாருங்க. நம்ம இதுல இருக்கிற இந்த இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயம் அத்தனையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி என் சிஸ்டம்ல போட்டுடலாம். அப்ப என் சிஸ்டத்துக்கு முக்தி வந்துருமா? அத மாதிரி மூளைக்குள்ள போட்டா முக்தி வந்துருமா? வராது. அப்பதான் நாம ஒன்ன கவனிக்கணும். துளக்கமில் விளக்கமாய் இருக்கக்கூடியது என்ன? அந்த விளக்கத்தை பார்த்த நானு அதற்குள் இருக்கக்கூடிய ஒன்றை கவனிக்க வேண்டும். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது ஆனால் அனைத்திற்கும் காரண தோற்றமாய் இருக்கக்கூடிய ஒன்னை கவனிச்சீங்கன்னா தான் நீங்க இறைவனை உணர முடியும். ஆனா அப்படி உணர்வதற்கு அவன் அருள் வேண்டும். ஆகவேதான் இந்த வரியை சொல்றாரு, ஏன்று என் ஆவியுள்
புகுந்தது. அவனாதான் வந்து புகுறணும். நீங்க வாசலை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. நீங்க வாசலை திறந்ததுனாலே அவன் வந்துருவானா? அப்படி இல்லை. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய இடம். இந்த இடம்தான் திருமழிசை ஆழ்வார் எனும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் கற்று உணர்ந்து ஓதி மொழியில் அறிவு மிக்க ஒரு கிழவர் தனது கனிந்த ஞானத்தால் இறை என்பது எப்படி உள்ளடங்கி இருக்கிறதுங்கிறத உணர்ந்து அந்த இறையின் அருளுக்கு நாம் எப்படி பாத்திரமாக முடியுங்கிறதையும் கணிச்சு சொல்ற இடம். அதுதான் அந்த கிழவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். ஏன்று என் ஆவியுள் புகுந்து அவனாதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் மனசுக்குள்ள வந்திருக்கான். என்கொலோ அந்த வியப்பு, என்னைய செலக்ட் பண்ணி எனக்கு இதை புரிய வச்சியே, என் மனசுக்குள்ளேயும் வந்துட்டியே. நான் இவ்வளவு படிச்சேன், அந்த படிப்புனால வரல, ஆனா அதிலிருந்து அதற்குள்ள உறைந்திருந்த ஒன்றாக நீ எனக்குள்ள வந்தியே, நீயே தானே வந்த, உனக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற பாட்டு. அடுத்த வரி இன்னும் பிரமாதமா இருக்கு. அடுத்த பாட்டு, நின்று இயங்கும் ஒன்று அலா உருக்கள் தோறும் ஆவியாய். அதாவது நின்று அப்படின்னா ஒரே இடத்துல நிக்கக்கூடிய உயிர்கள், அதான் தாவரம். தாவரம் தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஸ்தாவர அப்படின்னா ஸ்திர. ஸ்திரனா ஒரே இடத்துல நிற்கக்கூடிய, வடமொழி சொல். ஸ்திரனா ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய, ஸ்தாவர நின்று வளரக்கூடிய, ஒரே இடத்தில் நின்று வளரக்கூடிய, அதான் ஸ்தாவர. அதுதான் தமிழ்ல தாவரம்னு வருது. தாவரங்கள் ஒரே இடத்துல தான் நிற்கும், ஆனா வளரும். உயிரின் இயல்புகள் அனைத்தையும் கொண்டது தாவரம். ஆனா உயிரின் முக்கியமான இயல்பு என்ன? பெயர்தல், இடப்பெயர்தல். அது அதுக்கு நடக்காது, அது ஸ்திரமா இருக்கும். அதான் ஸ்தாவரம். அந்த ஒரே இடத்துல நின்று வளரும், அதான் நின்று. இன்னொன்னு என்ன? இயங்கும், இப்ப நடமாடும். மனிதர்களாகிய நம்மிலிருந்து பூச்சிகளாகிய, பறவைகளாகிய, விலங்குகளாகிய அனைத்தையும், ஊர்வன, பரப்பன, நடப்பன, நிற்பன அனைத்தையும் சேர்த்துக்கங்க. அப்படி ஒரு இடத்துல நிக்காம மூவ் ஆகக்கூடிய பிற அனைத்துமாக, அதான் தாவர ஜங்கம அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சோ நடக்கக்கூடிய, அதாவது நிலை பெயரக்கூடிய, நிலை பெயராமல் இருக்கக்கூடிய அனைத்தும். ஒன்று அலா உருக்கள் தோறும், அதாவது ஒன்று மாதிரி இல்லாத வெவ்வேறு உருவங்களாக எத்தனை உயிர்கள் இருக்கு இந்த உலகத்துல. ஒன்று அலா உருவங்கள். ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காதுப்பா. காக்கா மாதிரி குயில் இல்ல, குயில் மாதிரி மயில் இல்ல, மயில் மாதிரி கோழி இல்ல, மனிதர்களே எடுத்துக்கோங்க, என்னைய மாதிரி இன்னொருத்தன் இல்ல, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. அப்படி ஒன்று அலா உருக்கள் ஆகி, அப்படி இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் இருந்திட முடியுமோ அத்தனை உயிர்களுமா அவனே தான் ஆகியிருக்கிறான். அந்த சரீரங்களில்லாம் உருக்கள் தோறும் ஆவியாய் ஒன்றி, ஆவியாக அவற்றுக்குள் ஆத்மனென புகுந்தது யாரு? இறைவன். நிற்கின்ற, இயங்குகின்ற, ஒன்று போல் இல்லாத அனைத்து உருக்களாக வெவ்வேறு வடிவங்கள் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் ஆத்மனாக உள்புகுந்து நிற்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான்? உருக்கள் தோறும் ஆவியாய் ஒன்றி, ஒன்றினா அதற்குள்ள இணைந்து. அந்த ஒன்றினா என்ன அர்த்தம்? அந்த உயிர்களுக்கு தன் ஆத்மாங்கிறது இறைவன், ஜீவாத்மா, பரமாத்மாவினுடைய ஒரு சைதன்யமாகத்தான் இந்த ஆத்மா நம்முள் இருக்கிறதுங்கிறத அந்த உயிர்களே உணராமல் அது தன்னுடையதுன்னு நினைக்கிறபடியாக, அதுதானே நம்ம சொன்னோம். அந்த அகங்காரம்னு அதைத்தானே நம்ம சொல்றோம். யான் என்கிற உணர்வு, நான் என்னும் உணர்வு. அப்படி நான்கிறது நானே உருவாக்குன ஒன்று, இது நானே உருவாக்கிக்கிட்ட ஒன்று, எனக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாதுங்கிற மாதிரி அந்த உயிர் நினைக்கும் அளவிற்கு இவன் அந்த உயிரோட ஒன்றிடுவானாம். அதான் உருக்கள் தோறும் ஆவியாய் ஒன்றி. அது என்னுடையது. ஒருத்தன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் ஒரு பொருளை, அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு என்கிட்ட கொடுத்தான். நான் வாங்கிக்கிற வரைக்கும் பயன்படுத்தலாமேன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல என் மனசுக்கு என்ன தோணுது? இது என்னுடைய பொருளேதான்னு தோண ஆரம்பிச்சிருது. இது என் பொருள் தானே, இது யாரு கொடுத்தா? எனக்கு யாருக்கு கொடுத்தல், நான் தான் அனுபவிக்கிறேன், இது என்னுடைய பொருள் தான் அப்படின்னு நம்ம மனசுல எப்படி பற்றுதோ அந்த மாதிரி ஆத்மன் அவன் கொடுத்தது. ஆனா நாம பயன்படுத்தி அது நமக்குடையதுன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றிருமா நம்மளோட. ஒன்றி உள் கலந்து நின்ற, அந்த வார்த்தையை கவனிங்க, ஒன்றி உள் கலந்து நின்ற. அதுக்கு வடமொழியில ஒரு சொல்லு உண்டு, பரிசமாபியவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? பரிசமாபிய அப்படின்னா
பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. பரிசமாப்தம். அப்போ பாலோடு நீர் எப்படி கலக்கிறது? பிரிக்க முடியாதபடி கலக்கிறது. ஆகவேதான் அன்னப்பறவை உதாரணமா சொன்னாங்க. நல்லறிவின் வழியாக நீங்க பிரிந்து இணைந்தே எப்போதும் இருக்கும் நல்லது கெட்டதுல தீயது நல்லதுல பிரிச்சிடலாம் அப்படின்னு அதை சொன்னாங்க. அப்ப பரிசமாப்தம் என்கிறது பிரிக்க முடியாதபடி கலந்து இருக்கக்கூடியது. அதை பார்த்தா ஒண்ணுன்னு தோணுமா, இது பால் தான்னு தோணுமா, ஆனா பாலுக்குள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி தண்ணீர் கலந்து இருக்கிறது. அதுதான் அந்த அந்த சொல்லுக்கு பொருள். அப்ப இந்த இடத்துல உள்கலந்துன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒன்றிங்கிறது அந்த அந்த உயிரே அப்படி நினைக்கும். இன்னொன்னு அது இருக்கிற இயல்பிலும் ஒன்றோட ஒன்று கலந்துதான் இருக்கும். என் உடல் வேற என் ஆன்மன் வேறன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எங்கேயாவது சன்னியாசியா தெரியும். நினைக்காததுனாலதான் நம்ம இப்படி உட்காந்து உலக இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது உள்கலந்து நிற்கிறது. அப்படி உள்கலந்து நின்ற அந்த வார்த்தை அன்று நின்ற நின்ன தன்மை இன்னது என்று, அப்படி இருக்கக்கூடிய உனது தன்மை இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? இதுக்கு முந்தின 4 பாட்டையும் யோசிச்சுக்கோங்க. நீ என் உயிரோட கலந்து எனக்குள்ள ஒன்றி நான் பிரித்து அறிய முடியாதபடி என்னுடைய நானோடு நீ கலந்து கிடக்கிற. அப்படிப்பட்ட உன்னுடைய தன்மைய, எவ்வளவு பெரிய தன்மை உன்னுடையது. இந்த முந்தின 4 பாட்டுலயும் நம்ம பார்த்தோமே, அவன் என்னவாலாம் இருக்கான்னு. அப்படி இருக்கிற ஒருத்தன் எனக்குள்ள கலந்து இருக்கான். ஆனா நான் அவனை என்னன்னு நினைக்கிறேன்? என்ன அளவு அறிவோட தான் அவனையும் நான் நினைச்சுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற இறையின் தன்மைய என் அறிவு அளவிற்கே தான் நான் வச்சிருக்கேன். அதைத்தான் அவர் இங்க குறிப்பிட்டு காமிக்கிறாரு. நின்ன தன்மை எப்படி? நின்ன தன்மை ஒன்றி உள்கலந்து நின்ற நின்ன தன்மை, உன்னுடைய தன்மையை, உன்னுடைய அந்த இயல்பை இன்னது என்று என்றும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய். அப்படி இருக்கிறத என்னைக்குமே எவனுக்குமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. அதான் எண் இறந்த. எண் அப்படின்னா எண்ணம், அதாவது நம்பர்ன்னு நம்ம இங்க சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல எண்ணம் அப்படிங்கிறது. ஏன் எண்ணம் அப்படிங்கிறதுல இருந்து எண் வருது அப்படின்னா, நாம நினைக்கும் போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நாம அதை அளவோடு தான் எப்பவும் நினைக்கிறோம். அளவை அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க, மெஷர். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மெஷர்டு, நம்பரால வரையறுக்கப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு கார் வாங்கிடணும், நம்ம ஒரு 4 காராவது வாங்கணும். நம்பர் வந்து நிக்குதா உள்ள? நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்பரா தான் வந்து நிற்கும். எல்லாமே எண்களால், ஒரு அளவால் வரையறுக்கப்பட்டது. சரி, ஒரு அழகிய இயற்கை காட்சியை பார்க்கறோம்னா என் கண் புலன்களால் வரையறுக்கப்பட்ட அளவுக்கு தான் என் மனசுக்குள்ள காட்சி போயிருக்கும். கடல் எப்படி பாக்குறீங்கன்னா, கடலுக்கு கீழே கடல் ஒரு 3/4 கிலோமீட்டர் ஆழம் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியுதா? இல்லையே. அதன் மேல் பரப்பு மட்டும்தான் நான் பாக்குறேன். வானம் நிமிர்ந்து பாக்குறேன். இங்க நட்சத்திரங்கள் எங்க தொலைவில் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பக்கத்திலேயா பாக்குறேன். அது கிடைக்கிற காட்சி அந்த அளவோடு எனக்குள்ள போகுது. அப்ப நான் நினைத்து பார்க்கக்கூடியது, அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆன்மா இறைவனுடையது, இறைவனின் சைதன்யத்தை கொண்டது. அப்ப அதனுடைய இயல்பு என்னவெல்லாம்? அதுதான் வந்து பூநிலாய 5மாய் புனர்க்கண் 4மாய் ஆரம்பிச்சு 6 6 6மாய் ஓர் 5 5 5மாய் மாறி 5 5 5மாகி அல்லவற்று உலாயுமாய் மாறி 3 36 ஒரு 5 5 மாய், இத்தனையுமான அந்த இறையினுடைய சைதன்யமாகிய ஆன்மாவின் துளியை நான் எப்படி வச்சிருக்கிறேன்? ஒன்றி உள்கலந்து வச்சிருக்கேனே. அப்படி நிக்கிற உன்னுடைய தன்மைய, எனக்குள்ள அப்படி வந்து நீ நிக்கிற தன்மைய என்னைக்காவது என்னால யோசிச்சு பார்க்க முடியுமா? என் எண்ணத்தால் அதை பார்த்திட முடியுமா? வரையறுக்கப்பட்ட எனது மூளையை வச்சுக்கிட்டு, வரையறுக்கப்பட்ட எனது சிந்தனையை வச்சுக்கிட்டு உன்னைய யார் அறிய முடியும்? என்றும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய், அனைத்திற்கும் முதலானவனே, நின் உந்திவாய் அன்று நான்முகர் பயந்த ஆதிதேவன் அல்லையே. உன்கிட்ட இருந்து இல்ல இதெல்லாம் பிறந்தது. அந்த நான்முகனே உனது உந்தியில இருந்துதானே பிறந்தான். அவன் உருவாக்குனது தானே நாங்கெல்லாம். அப்ப எங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ பார்த்து பிறந்த வயலுக நாங்க. அப்ப உன்னுடைய பெருமையெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? நீ ஆதியில இருந்து இருக்கிறவன். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம நண்பர், ஒரு இளம் வயது நண்பர் இலக்கியத்துக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் படு ஷாக்கான ஒரு விஷயம் இருக்கு.
ரொம்ப சிம்பிளா பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலங்கிறது என்னன்னே அவருக்கு தெரியல. ராஜீவ் காந்தி ஆட்சி காலமே தெரியல. அவர் சொல்றாரு, சார் நான் நான் பிறக்கிறதுக்கு 10 வருஷம் முன்னாடியே ராஜீவ் காந்தி இறந்துட்டார் சார்ங்கிறாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு அது எனக்கு அது சமகாலம். நான் 10th லீவ்ல பெங்களூர் போயிருக்கேன் எங்க மாமா வீட்டுக்கு. காலையில பல் தேய்ச்சிட்டு வெளியே வரும்போது என் மாமா பையன் என்ன ஹே ராஜீவ் காந்தி இறந்துட்டாரா அப்படிங்கிறான். எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. என்னது இறந்துட்டாருங்கிற, என்னாச்சு அவருக்குன்னா அவரை வெடிகுண்டு வச்சு கொண்டுட்டாங்க. அது பயங்கர ஷாக்கு. அன்னைக்கு சாயங்காலம் போய் எங்க மாமா பேப்பர்லாம் வாங்கிட்டு மாலை முரசுல அந்த நியூஸை படித்தேன். எனக்கு அது கான்டெம்பரரி. ஒருவருக்கு அவர் பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்டவர் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு சார்ங்கிறாரு. டெய்லி பேப்பர் படிக்கிற தாத்தா என்னையோட நிறைய சொல்லுவார். அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்பு இருந்ததுனாலயே நான் எவ்வளவு அறிவாளி ஆயிட்டேன் பாருங்க. அப்ப இவன் யாரு? என்றும் யாருக்கும் என் இறந்த ஆதியாய். இவன் உலகம் தோன்றின நாள்ல இருந்து இருக்கானே, இவங்கிட்ட இருந்து தானே உலகமே தோன்றிச்சு. அப்ப இவன் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சிந்திச்சிட முடியுமா? எனது எண்ணம் அதை தாங்குமா? எனது எண்ணம் அதை தாங்குமா? தாங்காது. அதுதான் இங்க சொல்லப்படுவது. நீ அததான் அந்த வரியில அவர் சொல்றாரு, நின் உந்திவாய் அன்று நான்முகற் பயந்த ஆதிதேவன் அல்லையே, அவனல்லையா நீ உருவாக்கி வச்சவன் அப்படின்னு அந்த 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 இடத்துல சொல்றாரு. நீ தானே படைப்பு கடவுளையே படைத்த தெய்வம் நீ அல்லையா அப்படின்னு அதை சொல்லக்கூடியது. இந்த இந்த அழகு ஒண்ணு. அடுத்ததுல ஒரு மொழி அழகு கொண்டாந்து போடுறாரு. நாகம் ஏந்து நாகம் ஏந்து மேறு வெற்பை நாகமேந்து மண்ணினை நாகமேந்து மாகமேந்து வார்புனல் மாகம் ஏந்து மல்குல் தீ ஓர் வாயு 5 அமைந்து காத்து ஏகமேந்தி நின்ற நீர்மை நுங்கன் என்றதே. இதை நான் ரொம்ப மோசமா சொல்றேன். சந்த விருத்தம், இதுக்கு பேரே சந்தம்ங்கிறது அந்த சொல் அழகால் உருவாகுது. இதை அதற்குரிய அறிஞர்கள் சொன்னாங்கன்னா, நம்ம வகுப்பிற்கு சொன்ன மாலோலன் மாதிரி ஆட்கள் சொன்னாங்கன்னா இதுல இருக்கிற சந்த சுவை நமக்கு தெரியும். நம்ம பொருள் சுவையும் அதனுடைய வேற சுவையும் தான் பாக்குறோம். ஆகவே அதுக்குள்ள வருவோம். இதை எப்படி வாசிக்கணும்னா, முதல்ல எடுத்துக்க வேண்டியது நாகம் ஏந்தும் ஆக. 2வது வரியில இருக்கு இல்லையா, 2வது வரியினுடைய முதல் எடுத்துக்கங்க. நாகமேந்தும் ஆக. அதை சேர்த்து போடும்போது நாகமேந்தும் ஆகம்னு போட்டிருப்பாங்க. ஆனா சந்தி பிரிச்சு வாசிக்கும் போது, அந்த அசை பிரிக்கும் போது இப்படி பிரிச்சுக்கோங்க. நாகம் ஏந்தும் ஆக. நாகம் ஏந்தக்கூடிய உடல் உடையவனே. ஆகம்னா இந்த இடத்துல உடல். நாகம் ஏந்தும் ஆகம், அதாவது ஆதிசேஷனாகிய நாகம் ஏந்தி கொண்டிருக்கும் திருமேனியை கொண்டவனே. நாகம் ஏந்தும் மேரு வெற்பை. நாகம்னா இந்த இடத்துல தேவர் உலகம், அதாவது சொர்க்கலோகம். நமது மரபுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒண்ணுன்னா, மேருமலை தான் சொர்க்கத்தை தாங்கி பிடிச்சிருக்கான். ஆகவே மேருமலை நாகத்தை ஏந்தி நிற்கிறது. நாகம்ங்கிறது என்ன? சொர்க்கலோகம். இங்க அதாவது சொர்க்கத்தை தாங்கி நிற்கிற மேருமலை நாகம் ஏந்து மண்ணினை, மண்ணா பூமி, இந்த பூமியை நாகமாகி ஆதிசேஷன் தாங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு சொல். நாக அப்படின்னா வடமொழியில யானைன்னு அர்த்தம். தமிழ்ல நாகம் க அப்படின்னு சொல்றோம். ஹ அப்படின்னு வடமொழி. நாக அப்படின்னா யானைக்கு இன்னொரு பெயர். தமிழ்ல கம்பன் நேரடியா நாகம் அப்படின்னா யானையை குறிக்க பயன்படுத்தலாம். ஸோ இங்க அஷ்டதி கஜங்கள், 8 திசைகளிலும் 8 யானைகள் பூமியை தாங்கி நிற்கின்றன அப்படிங்கிறது நம்ம மரபு. ஆகவே நாகம் ஏந்து மண்ணினைனா ஆதிசேஷன் தாங்குகின்ற பூமியை என்றும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். 8 யானைகளால் தாங்கப்படுகிற பூமி என்றும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். நாகம் ஏந்து மண்ணினை. அடுத்த மாகம், மாகம்னு இருக்கிறத பிரிக்கணும். மாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம் அப்படின்னா இல்லம் அப்படின்னு பொருள். மாகம், இருக்கிறதுலேயே பெரிய வீடு எது அப்படின்னா இறைவனுடைய பரமபதம். அதான் மாகம். அவனுடைய பரமபதத்தையும் மாகம் ஏந்து வார் புனல். இந்த மாகம் அப்படின்னு ஒற்றை சொல்லா சொன்னோம். மா கம்னு பிரிச்சோம்னா பரமபதம்னு சொன்னோம். மாகம் ஒரே சொல்லா சொன்னா வானத்தை குறிக்கக்கூடியது, ஆகாசம் அப்படின்னு பொருள். மாகம் ஏந்து வார் புனல்.
ஆகாயம் ஏந்தக்கூடிய கங்கையை, அதாவது ஆகாய கங்கையை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். மாகம் ஏந்து மங்குல், மாகம் ஏந்து மங்குல், வானம் ஏன் இத ஆகாச மண்டலம், வானமண்டலம் ஏந்தக்கூடிய, அதாவது வைத்திருக்கக்கூடிய மேகத்தை குறிப்பது. வானம் தாங்கி இருக்கக்கூடிய மேகமண்டலம், அதான் மாகம் ஏந்து மங்குல். மங்குல்னா மேகம். ஓர் தீ, வைஸ்ரவனாக்னின்னு சொல்லப்படுவது, அதான் ஓர் தீ. ஏன் அந்த தீனா, வைஸ்ரவனாக்னி அனைத்தையும் எரிக்கக்கூடியது. அதுல எதை போட்டாலும் அது எரிச்சிடும், அடங்காது. அதனாலதான் பசிங்கிறதுக்கு அந்த வைஸ்ரவனாக்னி தான் நம்ம உடம்புக்குள்ள இருந்து அந்த உணவை எரிக்கக்கூடிய சக்தியை அப்படித்தான் சொல்றாங்க. அதுதான் வைஸ்ரவனாக்னி, சாரி வைஸ்வானராக்னி. வைஷ்ணவரான்னா இவன் பேர் வந்துடும், வைஸ்வானராக்னி. இந்த வைஸ்வானராக்னிங்கிறது ஒரு அனைத்தையும் அழிக்கக்கூடிய தீ. அந்த தீயாகவும் 5 வாயு, பஞ்ச வாயுக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஏன் 5 வாயுனா, இந்த நமக்கு முதல்ல தசவாயு நம்ம பார்த்தோம், 10 விதமான வாயுக்கள் பார்த்தோம். அதுல 5 விதமான வாயுக்கள் முக்கியமானவை. அதுவும் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன். 5 விதமான வாயுக்கள் பார்த்தோம் இல்லையா. ஏன் 5 விதமான வாயுக்கள் அப்படின்னா, இந்த 5 வாயுக்களுக்குமே என்ன பெயர் அப்படின்னா பஞ்ச விருத்தி வாயுக்கள் அப்படின்னு பேர். அது ஏன் பஞ்ச விருத்தி வாயுக்கள் அப்படின்னா, இந்த 5ம் நமக்கு உடல் இயக்கத்திற்கும் உடலை நல்ல விதமாக வைத்திருப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிற வாயுக்கள். மீதி எல்லாமே அந்த காரியத்தை நோக்கி வரக்கூடியதுதான். ஆகவே இந்த 5 வாயுக்களும் பஞ்ச விருத்தி வாயுக்கள் என்று சொல்லப்படுவது. ஆகவே இந்த இந்த 5 வாயுக்களாக அவனேதான் இருக்கிறான். இவை எல்லாவற்றையும் அமைந்து காத்து, இவை எல்லாவற்றையும் பொருத்தமாக செய்து அதனை காத்து ஏகம் ஏந்தி நின்ற நீர்மை. அது உபனிஷத்துல ஒண்ணு இருக்கு, எல்லாமாக இருப்பவற்றையும் ஒன்றே ஆளுகிறது, ஒன்றே எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு பொருத்தமான வார்த்தை இதுதான், ஏகம் ஏந்தி நின்ற நீர்மை. நீர்மைனா அவனுடைய சிறப்பு, அவனுடைய இயல்புன்னு அர்த்தம். இவை அனைத்தையும் ஒன்றென ஏந்தி நிற்கக்கூடிய தன்மை கொண்ட நின்கனே இயன்றது. அது உன்னால் தான் இயல்வது, அது உன்னிடம்தான் பொருந்தி இருக்கிறது. எது? நாகமேந்து மாக, நாகமேந்து மேரு வெற்பை, நாகமேந்து மண்ணினை மாகம், மாகமேந்து வார்புணல், மாகமேந்து மங்குல், ஓர்த்தி 5 வாயு ஆகிய அனைத்தையும் படைத்து அவற்றை காத்து அவை அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக நீ இருப்பது உன்னிடத்தில் தான் பொருந்தி இருக்கிறது. அது உன்னிடத்தில் பொருந்தி இருப்பதாலேயே நீ ஏகம் என்று விளங்குகிறாய் அப்படின்னு அந்த வார்த்தையை போடுறார். அடுத்த பாட்டு இன்னும் ஒரு நுட்பத்தோட ஒரு பாட்டை சொல்றார். 1 2 மூர்த்தியாய், மும்மூர்த்தின்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன 1 2 மூர்த்தியாய்? சில இடங்கள்ல ஒரு விசேஷார்த்தத்தை கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. இப்போ மும்மூர்த்திகள் தான் அனைத்திற்கும் காரணம்னு சொன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மாவோ படைப்பு கடவுள், ஆனா அவரையே படைச்சது விஷ்ணு. அப்போ நீங்க என்ன கணக்குல சொல்லுவீங்க? 3 தேவர்களும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்போ பிரதான தெய்வம், அப்பிரதானமான தெய்வம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அப்ப பிரதான மூர்த்தியாகிய விஷ்ணுவாகவும், அதான் 1 2 ஆகி, அப்ப மீதி 2 பேர் அப்பிரதானம். இந்த 1 வச்சுதான் அந்த 2 அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. அந்த 2 யாரு? சிவனும் பிரம்மாவும். 1 ஒன்றே ஆக நிற்கக்கூடிய விஷ்ணுவாகவும், 2 தெய்வங்களாக பிரிந்திருக்கக்கூடிய சிவனும் பிரம்மாவுமாகவும். அதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், சரீரி பாவம்னு ஒன்ன படிக்கும்போது இதை பார்த்திருக்கோம் நம்ம. அதாவது இறைவன் தன்னையே இது எல்லாமாக பிரித்து வச்சிருக்கான். இது அவன் தன்னிலிருந்து இவங்க 2 பேரையும் பிரித்து தான் இதை செய்கிறான். பிரம்மாவை தன்னுடைய நாபியிலிருந்து பிரித்து எடுத்து உருவாக்கினான், சிவனை அதே மாதிரி பிரித்தெடுத்து சம்ஹாரத்திற்கு பயன்படுத்துகிறார். ஆகவே அனைத்துமே அவனுடைய சரீரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து உண்டு. ஆகவே இங்க சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள், அவன் தான் மெயின். நான் விஷ்ணுவாக இருக்கக்கூடியவனே மீதி 2மாக ஆகி உறக்கமோடு உணர்ச்சியாய்.
இந்த இடத்துல உறக்கம்ங்கிறது எதை குறிக்கும்? அஞ்ஞானம், அதாவது எனக்கு அறியாமைங்கிற பொருள்ல எடுத்துக்கங்க. எனக்கு விஷயமே தெரியாது, அறியாமை, அது உறக்கத்தில் இருப்பதற்கு சமம். ஞானமில்லாருக்கு உறக்கமே இயல்பு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. ஞானமில்லாருக்கு உறக்கமே இயல்பாம். அதனாலதான் எப்போதுமே உறங்கி கிடப்பவனை ஞானம் விழிப்படைய செய்கிறது அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் ஏன் பயன். அப்போ விழிப்படைய செய்துன்னா நீங்க என்னவா இருந்திருக்கணும்? அதுக்கு முன்னாடி உறக்கத்துல இருந்திருக்கணும். அறிவு கண்ணை திறந்து அந்த சொல்லத்தானே பயன்படுத்துறோம். அப்ப கண் அதுக்கு முன்னாடி என்னையா செஞ்சுட்டு இருந்தது? மூடி கிடந்தது. அப்போ ஞானம் அறிவு என்பது உள்ள வரும்போது நீ விழிப்படைகிறாய். அப்ப அறிவு இல்லாத போது, அறியாமையில் இருக்கும் போது நீ என்னவாக இருக்கிறாய்? உறக்கத்தில் இருக்கிறாய். அதான் இங்க அவர் சொல்றாரு, உறக்கமோடு, அது அறியாமையும் உணர்ச்சியாய். இப்ப விழித்த பிறகுதான் உணர்ச்சி, ஒவ்வொன்றையும் காணும் உணர்ச்சி, ஒவ்வொன்றையும் கேட்கும் உணர்ச்சி, ஒவ்வொன்றையும் நுகரும் உணர்ச்சி, இப்படி உணர்ச்சியிலிருந்து அறியும் அறிவு உணர்ச்சி வரைக்கும் எல்லாமே நீங்க விழிப்படைஞ்ச பிறகுதான் நடக்கும். அத சத்ஞானம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அஞ்ஞானம் அறியாமை, சத்ஞானம் சரியான விஷயத்தை அறிவது. ஆக இரண்டுமாகி ஒன்று இரண்டு காலமாகி. சரி, நமக்கு தெரியும் 1 2 3 3 காலங்கள் இல்லையா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அப்ப 3 காலம்னு சொல்லலாமே. அது என்ன 1 2 காலமாகி? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சாமானிய அர்த்தத்துல 1 2 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு ஒரு சாமானிய பொருள். ஆனா முக்குணங்களால் ஒரு நமக்கு காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்வகுணம் மிகுந்திருக்கக்கூடிய சாத்வீக காலம், ராஜச குணம் மிகுந்திருக்கக்கூடிய ரஜோகுணம் மிகுந்திருக்கக்கூடிய ராஜச காலம், தமோகுணம் மிகுந்திருக்கக்கூடிய தமோகாலம், தாமச காலம்னு சொல்றது. தாமச குணம் மிகுந்திருப்பதால் தாமச காலம். இந்த 3 காலங்களும் நமக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்கும். தாமச காலத்தில் நாம் இறைவனை அறியாமல், இறைவனை பற்றி உணராமல், உலக இன்பங்களில் உழன்று கிடக்கக்கூடிய காலம் எல்லாமே தாமச காலம். இறைவனை உணர்ந்துன்னு சொல்றதை விட இறைவனை அறிந்து கொண்டு உலக பயன்களை பெறுவதற்காக, உலகின் இயல்புகளை நாம் வெல்வதற்காக, நாம் நல்வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையினுடைய பயன்களை பெறுவதற்காக அவனை வணங்க ஆரம்பிக்கும் போது நான் ராஜச காலத்துக்குள்ள போறேன். ரஜோகுணம் அனைத்தையும் அடைந்து அனுபவிக்க எண்ணக்கூடிய குணம் தான் ரஜோகுணம். அந்த குணம் உலக இன்பங்களை அனுபவிக்க இறைவனை துணையாக தேடக்கூடியது. அந்த குணம் அடையும் போது ராஜச காலம். இதை விட்டுவிட்டு இவையெல்லாம் நிலையற்றவை, எனக்கு உனது திருவடியே நிலையானது, பிற அனைத்தும் உன் திருவடிக்கு முன் பொருளற்றது, ஆகவே உன் திருவடிக்கு கீழ் அமரும் பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று உணர்ந்து அவனை வணங்கும் காலமே சத்வகாலம், சத்வகுணம் மிகுந்த சாத்விக காலம் என்று சொல்லப்படுவது. அப்ப இந்த 3ல எது பெஸ்ட்? சாத்விக காலம் தான் ஒரு பக்தனுக்கு சிறந்தது. மீதி 2 காலமும் ரெண்டுமே அவனுக்கு பொருத்தம் இல்லை. இறைவனை வணங்காம இருக்கிறதும் சரி, எனக்கு 10 ரூபா காசை கொடுன்னு போய் இறைவனை வணங்குறதும் சரி, ஒண்ணுதான். யாருக்கு? பக்தனுக்கு. ஆகவேதான் 1 2 காலமாகி இந்த மூர்த்திக்கு எடுத்துக்கங்க. 1 2 மூர்த்தின்னு சொல்லும் போது 1 பிரதான மூர்த்தி, 2 அப்பிரதான மூர்த்தின்னு சொன்னாங்க. அதேதான் இங்க 1 2 காலம். ஒரு காலம் உண்மையான காலம், மீதி 2 காலம் எனக்கு பொருளே கிடையாதுப்பா, அது சும்மா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இதுதான் அந்த விசேஷ அர்த்தம்னு சொல்லப்படுவது. தாமச காலம், ராஜச காலம், இது ரெண்டுமே எனக்கு 2 காலம். அதை அப்படி ஒரு பக்கமா ஒதுக்கிட்டேன். நான் 1 அல்லது முக்கியமான காலம்னு சொல்லுவது சாத்விக காலம். இறைவனை அவனை அடைவதற்காக மட்டுமே வணங்கும் காலம். வேறு பலன்கள் எதையும் கோராமல் இறைவன்கிட்ட உனக்கு என்ன வேணும், உங்ககிட்ட வரணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். பதிலுக்கு உனக்கு நான் என்னெல்லாமோ தரேன், அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன இவர் ஆழ்வார் பின்னாடி வருவார் பாருங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதம் ஏரே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்திரலோகம் ஆளக்கூடிய பதவியை கொடுத்தா கூட அதை நான் வேண்டேன். இச்சுவை தவிர, உன்னிடமிருந்து உன்னை புகழக்கூடிய ஒரு சுவையை தவிர வேறு சுவையை எனக்கு வேண்டாங்கிறாரு. அதுதான் சாத்விக பக்தி. அந்த காலமாகி வேலை ஞாலம்
வேலைனா கடல், கடலும் பூமியுமாக, ஞாலம்னா பூமி, வேலை ஞாலம், கடலால் சூழப்பட்ட பூமி அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். அதுவும் ஆகியவன் நீ. ஒன்று இரண்டு தீயுமாகி, மூன்று தீக்கள் முக்கியம் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. வீட்டுல வச்சிருக்கக்கூடியது கர்ப்பபத்தியம் எனப்படும் அக்னி. அதிலிருந்து தேவதைகளை வணங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அக்னிக்கு பேரு ஆகவனீயம். அப்புறம் பித்ருக்கள், முன்னோர்களை வணங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அக்னிக்கு பேரு தட்சிணாக்னி. இந்த மூன்று அக்னியும் ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது என்ன அர்த்தம், ஒரு அக்னியை வளர்த்துட்டே வா, அதை வைத்து இறைவனை வணங்கு, உனது முன்னோர்களையும் வணங்கு. இந்த மூன்று தீ, முத்தி ஓம்புதல், அந்தனர் கடன் முத்தி ஓம்புதல், இந்த மூன்று வகை தீக்களும் நீங்க நெறியில் நிற்பதை உறுதி செய்யும். நான் முன்னோர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வேன், இறைவனுக்கு தேவையான காரியங்களை செய்வேன், அதற்கு உரிய அக்னியை வளர்த்து ஓம்பி வருவேன் அப்படிங்கிறது. சோ அதுல எது பெஸ்ட் அக்னி? ஆகவனீயம் எனப்படுவதுதான் இறைவனை வணங்கக்கூடிய அக்னி தான் சிறந்தது. ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம், ஒன்று. மீதி ரெண்டு தீ என்னது? வீட்டுல ஒரு தீ வச்சிருக்கேன் கர்ப்பபத்தியம், தட்சிணாக்னி பித்ருக்களை வணங்குகிறேன், அது ரெண்டும் ரெண்டாவது அப்பிரதானம். பிரதானமான நெருப்பு எது? ஆகவனீயம், இறைவனை வணங்குவது. ஆகவே ஆகவனீயம், அப்புறம் கார்கபத்தியம், தட்சிணாக்னி எனும் இரண்டு தீயும் ஆகி ஆயன் ஆய மாயனே. இப்படி வெவ்வேறாக பிரிந்திருந்து அப்படி ஒரு மாயத்தை, நீ இவ்வளவு வேறாக பிரிந்திருக்கும் ஒவ்வொன்றும் வேறொன்றாக எனக்கு காட்டக்கூடியது உன்னுடைய மாயம். அந்த மாயத்தை நீ எதுக்கு செய்கிறாய்? என்னை காப்பதற்கு செய்கிறாய். ஆகவேதான் ஆயன் ஆய மாயனே அந்த வார்த்தையை போடுறார். நீ மாயம்தான் பண்ற. ஒன்றே, அதுக்கு முந்தின பாட்டுல சொல்லியிருக்கோம்ல நாங்க, ஏகம் ஏந்தி நின்ற நீர்மைன்னு. நீ ஒண்ணுதான் எல்லாமா இருக்க, எல்லாத்தையும் தாங்கி வச்சிருக்க. ஆனா இங்க ஒவ்வொன்றுமா பிரிஞ்சு இருக்கியே. இப்படி பிரிஞ்சு இருக்கிற ஒண்ணு தனித்தனின்னு தானே எனக்கு தோணும் பார்க்கும்போது. அப்படி தோண வைக்கிறது உன்னுடைய மாயை. ஆனால் அந்த மாயைக்குரிய காரணம் என்ன? என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா நம்ம முதல்லயே சொல்லிட்டோம்ல. இப்படியே மேல உள்ள பாட்டுக்கு போங்க. ஒன்றி உள்கலந்து நின்ன தன்மை இன்னதென்று யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய். உன்னுடைய முழு வடிவத்துல நான் என்னைக்காவது புரிஞ்சுக்க முடியுமா? என்னால முடியாது. அதனாலதான் நீ இப்படி வேறொன்றாய் தனித்தனியா பிரிஞ்சிருந்து எனக்காக நீ அப்படி இருக்க. அதனாலதான் ஆயன் ஆய மாயனே, என்னை காப்பதற்காக நீ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாயத்தை செய்கிறாய். அதுதான் வைஷ்ணவன் சொல்லக்கூடிய மாயம். இப்போ அத்வைதத்துக்கு வரும்போது இந்த மாயம் ஒரு கடந்து செல்ல வேண்டிய திரை, இறைவனை அடைவதற்கான திரையாக சொல்லப்பட்டால், இங்க என்ன சொல்லப்படும்? அது இறைவன் தான், அது இறைவனுடைய சைதன்யம் தான், அதுவும் இறைவனது ஒரு கருணை தான் அப்படின்னு மாயத்தை சொல்லும். ஆகவேதான் விசிஷ்டாத்வைதம் துறவை பெருசாக வலியுறுத்தியது இல்லை. அப்போ இந்த வைணவத்துல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் அதுதான். மாயம் என்பது என்னை காப்பதற்காக, என்னுடைய சிற்றறிவு, ஆன்மாவிற்கு சிற்றறிவுன்னு நம்ம சொல்லியாச்சே, பரமாத்மனுக்கு தான் முழு அறிவு சைவத்திலையும். அப்ப சிற்றறிவு கொண்ட ஒன்றுக்கு முன்னாடி சிற்றறிவை கொண்டு பேரறிவை எப்படி நம்ம உணர முடியும்? அப்ப அந்த பேரறிவு என்ன செய்யுது? சிற்றறிவுக்கு ஏத்த மாதிரி தன்னையே கொஞ்சம் பகுத்து காண்பிக்குது. சிவம் ஒன்றே, அது சிவசக்தியா பகிர்ந்து நிக்குது. அப்படி நிக்கும் போது எனக்கு புரியலன்னா அது இன்னும் கீழிறங்கி வரும், ஈஸ்வரனா மாறும். அப்போ வெவ்வேறு வடிவங்களை கொண்டு வரும். வடிவங்களால நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கும் கீழே பிரிஞ்சு வரேன். அது எல்லாமே எப்படி நீங்க அப்போ உணர அது ஒவ்வொன்றும் சேர்ந்து வரக்கூடியதை பார்ப்போம். இப்ப இதுலயே இன்னொன்னு இருக்கு. நான் நேரம் கருதி அதை சொல்லாம தாண்டி வந்தேன். இருந்தாலும் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்கு, சுருக்கமா சொல்லிடுறேன். நான் இந்த 3:36 அப்படிங்கிறதுக்கு வேற விளக்கம் இருக்குமோன்னு கடுமையா தேடும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்தது. அதாவது 3:30 அப்படின்னா 3:30 90, அதோட 6 சேர்த்தா 96. 96 வகை தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. அதான் மானுடனுடைய உடல் பொறி. சித்த மருத்துவத்துல அதுக்கு 96 தத்துவங்கள். அதாவது அனாட்டமியை சொல்லும் போது
ஹியூமன் பாடிக்குரியதுன்னு 96 விதங்களை அவங்க சொல்லுவாங்க. 96 பொறிகள்னு அதை சொல்லக்கூடியது. அதை 20 பகுப்பா வச்சிருப்பாங்க. அதாவது அறிவு, இருவினை, மூவாசை, அந்தகரணம், பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், இப்படி வரும். அறிவுங்கிறது ஒண்ணுதான் அறிவு. அறிவு என்பது அறியப்படுவது ஒன்றே ஒன்றுதான். இருவினை, நல்வினை தீவினை ஆகிய 2. அப்ப 1 2 3 ஆயிடுச்சா. மூவாசை, மண் பெண் பொன் ஆகிய 3 ஆசைகள். அப்ப ஆசைகள் 3, இருவினை 2, 5, அறிவு 1, 6, இப்படி டோட்டல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்தகரணங்கள், அந்தகரணங்கள் 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். பஞ்சபூதங்கள் 5, நமக்கே தெரியும் இதெல்லாம். ஞானேந்திரியங்கள் 5, மெய்வாய் கண் செவி மூக்கு. கண்மேந்திரியங்கள் 5, ரச ரூப ஸ்பரிச சப்த கந்த ஆகிய 5. பஞ்ச கோஷங்கள், அன்ன பிராண மனோமய விஞ்ஞான ஆனந்தமயமாகிய 5 கோஷங்கள். 3 மண்டலங்கள், அக்னி சூரிய சந்திர மண்டலங்கள். பஞ்ச கண்மேந்திரியங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா, வாய் கை கால் மலவாய் எருவாய் ஆகிய 5 எருவாய் கருவாய், மலவாய்ன்னு சொல்லிட்டேன், அது எருவாய்ன்னு சொல்லணும். எருவாய் கருவாய் கால் கை வாய் ஆகிய பஞ்ச கண்மேந்திரியங்கள். முக்குணங்கள், சத்வம் ரஜ தாமச. மும்மலங்கள், ஆணவ கண்ம மாயை. ஏடனை 3, லோக அர்த்த புத்திர. 6 ஆதாரங்கள், மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரக அநாகத விசுத்தி ஆக்ஞா. 5 அவஸ்தைகள், கனவு நனவு கனவு உறக்கம் துரியம் உயிர்ப்பு அடக்கம்னு சொல்றது. அதாவது ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி நிஷ்டை துரியாதீதம் ஆகியவை 5 அவஸ்தைகள் உயிருக்குரியன. 7 தாதுக்கள், சப்த தாதுக்கள், ரசம் ரத்தம் மாமிசம் மேதஸ் அஸ்தி மஜ்ஜை சுக்லம் அல்லது ஸ்ரோனிதம் இது 7 சப்த தாதுக்களாக நம்ம உடலில் இருக்கக்கூடியது. 8 ராகங்கள், அராகம்னு சொல்லுவாங்க, ராகம்னு சொல்லுவாங்க. சைலன்ஸ். காமக்ரோத லோப மோக மதமாச்சரிய இடம்ப அகங்கார ஆகிய 8 வகையான ராகங்கள். தச நாடிகள் ஏற்கனவே பார்த்தோம். 10 வகை நாடி, தச வாயுக்கள் தான் பார்த்தோம். தச நாடிகள், இடைகளை பிங்களை சுழுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குகு அப்படிங்கக்கூடிய 10 தச நாடிகள். தச வாயுக்கள், 3 பிணிகள், பாதம் பித்தம் ஸ்லேத்துமம். இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 96 தத்துவங்கள் வரும். ஆத்ம தத்துவம் 24. சைவத்துக்குள்ள வரும்போது இது எப்படி பிரியும் பாருங்க. ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 அப்படின்னு சொல்லி இந்த 96ல இருந்து 36 அகத்தத்துவம்னு பிரிப்பாங்க. 5 பூதங்களும் அவற்றின் 5 தன்மைகளால் அவை 5ஆக பிரிந்திருப்பதாகிய பூத வித்யைன்னு சொல்லப்படுவது 5 5 ஆகிய 25. 36 அகத்தத்துவம், 25 பூத தத்துவம். அதற்கு பிறகு மீதி இருக்கிறது எவ்வளவு? ஒரு 36 25 போயாச்சுன்னா இன்னொரு 35 பாக்கி இருக்கா. அந்த 35 புறத்தத்துவம், அகத்தத்துவம், புறத்தத்துவம், பூத தத்துவம். இப்படி 96ஐயும் 3 பகுப்பா போட்டு வச்சிருவாங்க. இவ்வளவு விளக்கம் இருக்கு. அந்த 96 தான் இங்க கொண்டு வருவாங்கிறதையும் வச்சு இதை பார்க்க முடியும். ஆனா அதற்கு பிறகு இருக்கிற பொருளை திரும்ப தேடணும். 3 மூர்த்தியா, எப்ப வேதத்துல அதுக்கு பொருள் இருக்கான்னு தேடணும். அப்புறம் அதை 12க்குள்ள எப்படி கொண்டு வராங்கன்னு கவனிக்கணும். இவ்வளவு நுட்பம் இதுக்குள்ள நம்ம போட்டு போட்டு கொண்டு போய் எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு ரொம்ப வேலை வாங்கக்கூடிய ஆளு. நம்ம ஏற்கனவே சொன்னது, நம்ம திருமழிசையாளர் வந்துட்டாருன்னா வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து இவர் இங்க வச்சிருக்கிறார். 1 2 தீயுமாகி ஆயனாய மாயனே. இப்ப இவனுடைய மாயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல எது நீங்க தவறுன்னு சொல்ல முடியும்? இத்தனை விதங்கள் அவன் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற அத்தனையும் நமக்கு பொருத்தமாக உள்ள வந்து உட்காரும். அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். 1 2 கண்ணினானும், அதான் முக்கண்ணனான சிவபிரான். 1 2 கண்ணுனா 3 கண்கள் உடையவன். இப்ப யோசிச்சு பாருங்க, 1 அப்புறம் 2 கண். அப்ப இந்த 1ங்கிறது எந்த கண் சிறப்பித்து சொல்லப்படுகிற கண்? அவனுடைய நெற்றிக்கண். மீதி இருக்கிற 2 கண் சாதாரண கண், பார்வைக்கு பயன்படுகிற கண். அப்பிரதானமான கண்கள், அது புறக்கண்கள். அப்ப 1 என்று சிறப்பித்து சொல்லப்படுகிற முதன்மை கண் என்னது? முக்கண்ணில் அவன் நெற்றிக்கண்ணாகிய அந்த அறிவுக்கண்ணு தான் நமக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? 1 என்று சொல்லப்படுகிறது. 1 2 கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே, சிவனும் துதிக்க வல்லவனே அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறாரு. அடுத்த பாட்டுல, ஆதியான வானவர்க்கும் அண்டம் ஆய அப்புறத்து
ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி. ஐயா எவ்வளவு பழைய ஆளுங்கிறத பாருங்க. ஆதியான வானவர்க்கும், ஆதியில் தோன்றிய வானவர்கள் தேவர்கள். அது யாரு ஆதியில தோன்றிய தேவர்கள்? நமக்கு இதுல சொல்லியிருப்போம். ஒரு நிமிஷம், நான் எழுதி வச்சேனே எங்கேயோ. ஆதியான வானவர்ங்கிறது ஆரம்பத்துல அவங்கதான் இந்த உலகை தோற்றுவிப்பதற்கு அவர்கள் தான் உருவாகி வராங்க. அப்பேற்பட்டவர்கள் யாரு? ஆதி காலத்திற்கு வரக்கூடியவர்கள் பிரம்மா. பிரம்மாங்கிறது ஒரு பதவி. பிரம்ம பதவி ஆதி காலத்துக்கு உரியது. ஏன்னா பிரம்மா வந்துதான் உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படைக்க ஆரம்பிக்கிறது இறைவனாகிய நாராயணன். இவர் என்ன செய்கிறார்? பிரம்மாவை உருவாக்கி பிரம்மாவிற்கு வேதத்தை அருளி, இதை கொண்டு, இந்த சப்தத்தை கொண்டு நீ உலகை படைன்னு சொல்லிட்டு இவரு கம்முன்னு படுத்துக்கிறாரு. சரி, பிரம்மா என்ன செய்வாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் உடனடியாக உலகத்தை டக்குன்னு படைச்சிட மாட்டாரு. அவர் தட்ச பிரஜாபதிகள் அப்படிங்கிறவங்கள உருவாக்குவார். பிரஜாபதிகளை உருவாக்குவார். பிரஜாபதிங்கிறவங்க யாரு? மக்களை பெற்று பெருக செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தனும் ஒரு 10 ஊருக்கு பிள்ளைகளை பெற்றுருவான். அப்பேற்பட்ட ஆட்களை உருவாக்க ஆரம்பிப்பார். அவங்கதான் பிரஜாபதிகள். தட்சன் ஒரு பிரஜாபதி. பதினாலே தலைவன், தகப்பன்னு அர்த்தம் ஒரு பொருள்ல. பிரஜைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன், அதான் பிரஜாபதி. பிரஜைகளுக்கு அவனே தகப்பன். அப்படிப்பட்ட தட்ச பிரஜாபதிகளை அவன் உருவாக்குவான். அப்புறம் சப்த ரிஷிகள், 7 ரிஷிகளை உருவாக்குவான். ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள். இவங்க எல்லாரும் தான் சிருஷ்டிகர்த்தாக்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் நம்ம மரபுல. அவங்கதான் ஆதியான வானவர்க்கும். அந்த முதல்ல வந்த சிருஷ்டிகர்த்தாக்களாகிய பிரம்மா, பிரஜாபதி, சப்த ரிஷிகள், பிறகு அந்த 12 ஆதித்யர்கள். இவர்களாலதான் உலகம் உருவாகுது. ஒவ்வொரு முறையும் பிரளயம் முடிந்து உலகம் மீண்டு உருவாகும் போது ஒரு பிரம்மா வருவார். அவர் பிரஜாபதிகளை படைப்பார். அப்போது 7 முனிவர்கள் வருவாங்க. சப்த முனிவர்கள், ரிஷிகள் 7 முனிவர்கள் வருவாங்க. 12 ஆதித்யர்கள் திரும்ப வருவாங்க. எல்லாருமே புதுசா வருவாங்க. அந்த ரோல் அப்படியே இருக்கும். ஆட்கள் வருவாங்க வேற. வந்து அவர்கள் என்ன செய்வாங்க? படைப்பை மேற்கொள்வார்கள். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு 12 ஆதித்யர்களை சொல்லியிருக்காங்க நம்ம இதுல. அது ஆச்சரியமா இருக்கும். கலியுகத்துக்கு இந்த 12 ஆதித்யர்கள், இப்ப இந்த இதுக்கு இத்தனை இந்த பிரம்ம யுகத்துக்கு இவங்க, இப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு பிரமாதமா. ஸோ இப்படிப்பட்ட எல்லாரையும் படைத்தவன். அப்படி பழைய ஆதியான, அதாவது மானுடர்களுக்கெல்லாம் ஆதியான வானவர்க்கும், அண்டம் ஆய அப்புறத்து ஆதியான வானவர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டம் எப்படி இருக்கிறது? ஆய அப்புறத்து. இதை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? அதாவது அண்டமாய அப்புறத்துக்கு ஆதியான அப்படின்னு வாசிக்கணும். அண்டமாய அப்புறத்துக்கு ஆதியான அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அண்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆதியான வானவர். சரி, அப்ப இதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன ஆதியான வானவர் யாரு? அவங்க எல்லாரும் அண்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்க. அப்ப இந்த அண்டம் எப்படி உருவாகுதான்? அங்கதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னோம் இல்லையா, சப்தங்க அந்த ஓசை, ஓம் என்கிற ஒலின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வந்த ஓம் என்கிற ஒலியினுடைய இது, அதாவது 3வது பாட்டுல பார்த்தோம், நினைவு இருக்கா? 5 மைந்தும் 5மாகின்னு 3வது வரியில ஆரம்பிக்குதா? அந்தரத்து அணைந்து நின்று 5 மைந்துமாய நின்னை அப்படின்னு ஒரு இடம் வரும்போது நம்ம பார்த்தோம். பின்னால விளக்கம் சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த விளக்கம் இந்த பாட்டுல வருது. முதல்ல இருக்கக்கூடிய வானவர்கள், ஆதியான வானவர்கள், சப்தாகரண விருத்தியால் ஆன இந்த அண்டம், அதாவது லீலா விபூதி, லீலா விபூதியினுடைய இந்த அண்டத்திற்கு அவர்கள் ஆதியான தேவர்கள். அப்ப இந்த லீலா விபூதியை தாண்டி போன வானவர்கள் எங்க உட்கார்ந்துருப்பாங்க? நித்திய விபூதியில உட்கார்ந்துருப்பாங்க. நித்திய விபூதி எங்க இருக்கு? வைகுண்டத்துல இருக்கு. வைகுண்டம் எங்க இருக்கு? இந்த அண்டத்திற்கு வெளியே தனித்து நிற்கிறது. அது தனி உலகமாக, தனி ஒன்றாக அங்க நிற்கிறது. ஆகவேதான்
அண்டம் ஆய அண்டமான இந்த சப்தாகரண விருத்தி, சப்தாகரணத்திற்கு உட்பட்ட, சப்தாகரணம்னாலே என்ன? அது லீலா விபூதி. ஒரு ஒரு மாறுபாட்டுல உருவானது, ஒரு திரிபுல உருவானது. அதான் அண்டமாய அப்புறம். இந்த திரிபில் உருவான இந்த இடத்திலிருந்து இதற்கு அப்பாலுள்ள ஆதியான வானவராகிய நித்தியசூரிகள், நித்தியசூரிகளுக்கும் ஆதியான ஆதினி. இந்த சப்தாகரண விருத்தியாகிய இந்த இடத்துல, அதாவது லீலா விபூதிக்கு உட்பட்ட இந்த அண்டம், அது எப்படி இதுல சொல்லுவாங்கன்னா அண்ட சப்தவாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அண்ட சப்தவாசியம் லீலா விபூதி. இந்த அண்டம் இறைவனது லீலையால் அந்த சப்தாகரண விருத்தி கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த அண்டமானது, இந்த அண்டத்திற்கு உரிய பிரஜாபதிகள், பிரம்மா ஆகியவர்கள் இதனுடைய முன்னோர்கள். அவர்கள் தான் இந்த அண்டத்திற்கு அனைத்தையும் படைப்பை செய்யக்கூடியவர்கள். அந்த மாதிரியான இடமும் இவர்களை விட்டுட்டு, லீலா விபூதியை விட்டுட்டு நித்திய விபூதிக்கு வாயா. அதைத்தான் இங்க சொன்ன அந்தரத்து அணைந்து நின்றுன்னு சொல்லும்போது அவர் குறிப்பிடுவது பரமபதத்தைன்னு நம்ம பேசணும். நினைவிருக்கா? பரமபதத்தைன்னு சொன்னோம். அது எங்க இருக்கு? இந்த லீலா விபூதியினாலான அண்டத்திற்கு வெளியே இருக்கு. அது நித்திய விபூதி. நித்தியன்னு சொல்லிட்டாலே தெரியும், அது மாறாது. ஆனா இது லீலை, விளையாட்டு. இவன் நினைச்சா உண்டும் உமிழ்ந்தும், நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? உலகேழும் உண்டு உமிழ்ந்தவனே, நினைச்சா ஐயா அந்த உலகத்தை மாத்துவார். அவருக்கு போர் அடிச்சதுன்னா, என்ன ரொம்ப நாளா உலகம் உருண்டையா இருக்கே, அடுத்த முறை நம்ம வேணா கொஞ்சம் உலகத்தை தட்டையாக்கி பார்ப்போமா? தட்டை ஆக்குவான் அவன். அது அவனுடைய லீலை, அவன் விளையாட்டு. லீலா விபூதியில் உடையவன். அந்த அண்டத்திற்கு இவங்க எல்லாம் தேவர்கள், இந்த முன்னோர்கள், பிரஜாபதிகளாகிய சப்த ரிஷிகளாகிய பன்னிரு ஆதித்யர்களாகிய பிரம்மாவை கொண்ட ஒரு அண்டம். அது லீலா விபூதிக்குரியது. இன்னொன்னு நித்தியசூரிகள், அவனை வணங்கி அவனருள் பெற்றவர்கள், நித்திய விபூதியில் அண்டத்திற்கும் அப்புறத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஆகிய இருவருக்குமே ஆதியான ஆதி அவன். அதான் ஆதியான ஆதினி அப்படின்னு அந்த வார்த்தை வருது. ஆகவே இந்த இப்பேற்பட்ட இடத்துல இருந்து அடுத்து ஒரு வார்த்தையை போடுறாரு, ஆதியான ஆதினி, ஆதியான வானம் வானர். இப்போ முதல்ல ஆதியான வானர், வானர்னா யாரு? இந்த முதல்ல சொன்ன ஆதியான வானவர் இருக்காங்க இல்லையா, அந்த வானர், ஆதியான வானர், அந்த ஆதியான வானத்தில் வசிக்கக்கூடியவர்களாக, வானர்னா அங்க இருப்பவர்கள், கலை இருப்பவன் கலைவாணன். அத மாதிரி ஆதியான வானம், ஆதியான வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைவாணர்கள், அந்த வானவர்கள், அந்த காலம், அந்தம்னா முடிவு, அவர்களது முடிவு காலம் நீ உரைத்தி, நீதான் அதை அருளுவாய். அதனாலதான் அதை லீலா விபூதின்னு சொல்றோம். அதாவது முதல்ல சொன்ன ஆதியான வானவர் யாரு? இந்த லீலா விபூதியாகிய இந்த அண்டத்திற்கு உரியவர்கள். லீலா விபூதி எப்போதும் அழியக்கூடியது. அப்படி அழியக்கூடியவர்களுக்கு ஒரு ஆதியான வானவருக்கு எப்போது அந்த காலம், அந்த காலம்னா முடிவு காலம் என்பதையும் நீதான் அருளுவாய், நீயே உரைத்தி. அதைதான் நம்ம முன்னாடியே பெரியாழ்வார் கதையில இருந்து பார்த்தோம். பிரம்மாவுக்கே ஆயுள் உண்டு, பிரம்மா அந்த ஆயுள் முடிஞ்ச உடனே இன்னொரு பிரம்மா வருவார். அந்த பிரம்மா நமக்கு அவன் வானவன், ஆதியான வானவன். நம்ம படைப்பு அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா எங்க போய் முடியும்? பிரம்மாவில போய் முடியும். ஆனா அந்த பிரம்மாவுக்கே ஒரு எண்டு காடு ஒண்ணு உண்டு, அந்த பிரம்மாவுக்கே ஒரு கணக்கு எழுதி ஒருத்தன் சோழிய முடிப்பான்னு சொன்னா அது யாரு? இவன் தான். அதை சொல்லக்கூடியவன் இவன் தான். ஆகவேதான் ஆதியான வானர் அந்த காலம் நீ உரைத்தி. நீ உரைத்தின்னா இந்த இடத்துல அருளுகிறாய்ன்னு அர்த்தம், சொல்கிறாய் இல்ல. அவங்களுடைய முடிவை நீ தான் சொல்ற, அப்ப நீ தான் அதை டிசைட் பண்ற. ஆதியான காலம் நின்னை யாவர்கான வல்லரே. அப்படிப்பட்ட காலத்திற்கே அதிபாகிய நீ, காலத்திற்கே அதிபதியாகிய உன்னை யாவர் காணவல்ல. அப்படி இவ்வளவு பெரிய காலக்கணக்கு கொண்ட உன்னை எப்படி பார்க்க முடியும்? நம்ம இறைவனது பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியது. லீலா விபூதியிலிருந்து லீலா விபூதிக்கு உள்ள இருக்கிற கணக்கே நம்மளால பார்க்க முடியாது. லீலா விபூதியில இருக்கிற இந்த உலகத்துல பிரம்மன் வரையிலான படைப்பை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என் தாத்தா பேரை கேட்டீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா காலமான பிறகு நான் திதி கொடுக்க வேண்டியிருக்கு. எனது 3ஆம் தலைமுறை தாத்தா பேர் வரைக்கும் எனக்கு தெரியும். எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க தாத்தாவோட அப்பா, கொள்ளு தாத்தா பேர் வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு மேல
ஒரு தாத்தா எனக்கு இருந்திருக்கணும்ல, பேர் கூட தெரியாது. அவர் உருவம் தெரியாது, அவர் பேர் கூட தெரியாது. அவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணுமே, அவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணுமே, யார தெரியும் எனக்கு? இன்னைக்கு ராஜகோபாலன் இருக்கான். இன்னும் 4 தலைமுறை தாண்டிருச்சுன்னு வைங்க ராஜகோபாலுக்கு அடுத்து. ராஜகோபாலன் ஒருத்தன் இருந்ததாவே எவருக்கும் இந்த பூமியில தெரியாதே. அப்படி ஒரு அடையாளமே கிடையாதே. இதுவா தவசம் சொல்லும் போது பேரை சொல்லி எள்ளும் தண்ணி விடுறேன். அந்த அந்த ஒரு சொல், அந்த ஒரு பெயராக கூட நான் நிலை இல்லாம போயிருவேன் 3 தலைமுறை தாண்டி. முடிஞ்சது உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. பேரா வாழக்கூடியதே 3 தலைமுறைக்கு தான். அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். என் பேரன், என் பேரனோட பையன் இருக்கிறவர், என் கொள்ளு பேரன் எனக்கு காரியம் செய்யறதாக இருந்தால் அது வரைக்கும் என் பேர் நிக்கும். என் கொள்ளு பேரனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னு வைங்க, என் பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. இதுதான் காமெடி, இந்த உலகத்தினுடைய இயல்பு. இப்படி 3 தலைமுறையவே ஆதியா வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்க முடியாதப்போ, இவன் ஆதியான வானவர்க்கும் ஆதியாகி நின்ற ஒருத்தன்னா, இவன் காலத்தை யாரால பார்க்க முடியும்? அதான் அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு. ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லரே, அதை ஏன் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரில்லியன்ஸோட, எவ்வளவு இன்டெலிஜென்ஸோட இதை அவர் சொல்றாரு. அவர் அந்த காலத்தை 2ஆ பிரிக்கிற ஒரு நுட்பம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு லீலா விபூதியாகிய காலத்தை அவர் சொல்லுகிறார், அதை முடிச்சு வைக்கக்கூடியவன் நீ. ஆனா அந்த லீலா விபூதிக்கான காலமே என் கணக்குல இல்லை. ஆனா லீலா விபூதிக்கும் அப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆதியான வானவர் உங்ககிட்ட இருக்காங்க, அவங்க காலத்திற்கும் ஆதியாக இருந்தவன் நீதான். அப்போ உன் காலத்தை எப்படி பார்க்க முடியும்? நான் லீலா விபூதியில இருக்கிறவன், லீலா விபூதிக்கான காலத்தையும் என்னால பார்க்க முடியாது. லீலா விபூதிக்கு மேல நித்திய விபூதியினுடைய காலத்தை எங்க போய் நான் பாக்குறது? எப்படி பார்க்க முடியும் அவனுடைய பெருமையை? அதுதான் இந்த இடத்துல வருது. 9வது பாட்டு. தாது உலாவு கொன்றை மாலை துண்ணு சஞ்சடை சிவன் நீதியால் வணங்கும் பாத. நீதியால்னா இங்க முறைமையால்னு அர்த்தம். அது முறைப்படி சிவன் வணங்குகிறார். தாது மிக்க கொன்றை மலர் மாலையை சூடிய செஞ்சடை சிவன், சிவந்த நிறத்தில் சடையை உடைய சிவன் முறைப்படி உன்னை வணங்குகிறார். வணங்கக்கூடிய இறைவனே நின்மலா, நிர்மலாங்கிறதா நிர்மலான், நின்மலான் வருது. மலமற்றவன், அது எந்த விதமான குறைகளும் இல்லாதவன், அனைத்தும் நிரம்ப பெற்றவன், அவன் எதுவும் அவன்கிட்ட குறையே கிடையாது. ஆகவே நிர்மலன். எந்த மலம்னா என்ன? குறை. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ம் மானுடனத்தில் இருக்கக்கூடிய குறை. இவன்கிட்ட அந்த குறையே கிடையாது. அப்ப அவன் நின்மலன், நிர்மலன். நிலாய சீர் வேதவானர் கீத வேள்வி நீதியான கேள்வியார். இது ஒரு பெரிய வேலை. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா இன்னும் நேரம் ஆகும். இருந்தாலும் எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். நிலாய சீர், அதாவது சீர் நிலாய, சீர் மிகுந்த, சீர் நிறைந்த வேதவானர், வேதத்தில் வல்லவர்கள், கீத வேள்வி. கீதனா என்ன? இந்த இடத்துல பாடல்னு அர்த்தம். அப்ப அதாவது இங்க என்னன்னா, வேதத்தை அதற்கே உரிய உச்சரிப்பில், அதற்கே உரிய ஓசை நயத்தில் சொல்லுகிறவர்கள். அந்த ஓசை நயம் தான் கீத வேள்வின்னு அர்த்தம். இப்போ சந்தன்னு சொல்றோம் இல்லையா, அனுஷ்டுப் சந்தக அப்படின்னா அனுஷ்டுப் சந்தம் அப்படிங்கிற அந்த இதுலதான் நீங்க சொல்லணும். காயத்ரி சந்தக, காயத்ரி சந்தத்துலதான் சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தகம் இருக்கு, அந்த சந்தத்துலதான் சொல்லணும். அதுதான் கீத வேள்வின்னு சொல்றது. நீதியான கேள்வியார், முறைப்படி கேள்வியார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் கேட்கப்படுவது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேதத்தை யாரும் எழுதல, அது சொல்லப்பட்டே வருவது. அதனாலதான் நீதியான கேள்வியார். முறைப்படி சொல்லப்பட்ட, முறைப்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட வேதத்தை சரியான உச்சரிப்பில், சரியான ஓசை நயத்தில் பாடக்கூடிய நிலாய சீர் வேதவானர். சீர்நிலம், சீரான குணங்களை உடைய, செழுமையான குணங்களை உடைய, அந்த என்னெல்லாம் செழுமையான குணங்கள்னா சொல்லியிருக்காங்க. நிலாய சீர்க்கு எத்தனை பொருள் தெரியுமா? அமானித்துவம், கர்வமின்மை, அதம்பித்வம், தற்பெருமையின்மை, அஹிம்சா, துன்பம் செய்யாமை, சௌச்சம், தூய்மை, ஸ்தைரியம், உறுதி, ஆத்ம வினிகிரகம், சுய கட்டுப்பாடு, சாந்தி, அது க்ஷாந்தின்னு சொல்லணும். அதை க்ஷாந்தினா பொறுமைன்னு அர்த்தம். க்ஷம, சாந்தி அப்படின்னா பொறுமை. அரார்ஜவம்,
அதாவது எளிமை, நேர்மையும் எளிமையும். ஆசாரியோபாசனம், ஆசிரியனை வணங்குதல். இந்திரியார்தேஷு வைராக்கியம், புலன் இன்பங்களில் விருப்பமின்மை. அதான் இந்திரியார்தேஷு வைராக்கியம், அதாவது புலன்களின் இழுப்பிற்கு போகாத வைராக்கியம்னு அர்த்தம். இந்திரியார்தேஷு வைராக்கியம். அகங்கார ஏவச்ச, அகந்தையின்றி உறுதியுடன், அகந்தையாக இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருத்தல். அதான் அகங்கார ஏவச்ச. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஹா, அது தோஷான்னு சொல்லணும், துக்க தோஷா நுதர்சனம். அதாவது பிறப்பு, ஜன்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா நரை அதாவது வயதடைதல் அப்படின்னு அர்த்தம், வியாதி பிணி, துக்க அது மனதில் ஏற்படக்கூடிய கிளேசங்கள், தோஷா பிறரால் நமக்கு நிகழக்கூடிய, பிறவற்றால் நமக்கு நிகழக்கூடிய துன்பங்கள், இவை அனைத்தையும் தெளிந்த இணைந்த பார்வையாக பார்க்கக்கூடியவர்கள். நுதர்சனம், தர்சனம்னா பார்வை, நுதர்சனம் அதை இணைத்து அனைத்தையும் ஒரு புள்ளியில் இணைத்து தெளிந்து பார்ப்பது. இத்தனையும் இருக்குமானால் அதுக்கு அவருக்கு பேர் தான் சீர்நிலாயன்னு சொல்லணும். சீர்நிலாய முத்துகிருஷ்ண சார் அப்படின்னு சொல்லணும்னா அவர்கிட்ட இத்தனை குணங்களும் இருக்கணுமா. அமானித்துவம், அதம்பித்வம், அகிம்சா, சாந்தி, அரார்ஜவ, சௌச்ச, ஸ்தைரிய, ஆத்ம வினிகிரக, ஆசாரியோபாசன, இந்திரியார்தேஷு வைராக்கிய, அகங்கார ஏவச்ச, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷா நுதர்சனம். இப்படி இருக்கக்கூடியவங்க தான் நிலாய. சீர்ங்கிற ஒரே ரெண்டு சொல்லுக்கு இவ்வளவு பெரிய பொருள். அப்படி குணாதிசயங்களில் நிரம்பிய, வேதத்தை சரியான பொருளில் சரியான ஓசை நயத்தில் உச்சரிக்கக்கூடிய, முறைப்படி கேட்டு, நீதியான கேள்வியார், முறைப்படி கேட்டு புரிந்து கொண்டவர்கள், நீதியால் வணங்குகின்ற நீர்மை, அவர்கள் முறைப்படி வணங்குகின்ற பெருமை உன்கண், அதாவது நின்கண் நின்றதே, உன்னிடம் இருக்கிறதே. அது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நல்ல குணங்களோடு, இவ்வளவு ஆழ்ந்த ஞானத்தோடு, இவ்வளவு நுட்பத்தோடு, அவ்வளவு முறைமைகளையும் பின்பற்றி வணங்குகிற தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது. அது உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அந்த தன்மை உடையவன் நீயே அப்படின்னு அத, ஏன்னா சிவனே உன் பாதத்தை வணங்குகிறான், நீ எந்த மலங்களும் அற்றவன் அப்படின்னு அதை சொல்றார். தன்னுள்ளே திரைத்து எழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். இது அப்படியே யோசிச்சு பாருங்க. மானுட வாழ்க்கை, நம்ம மனதை தான் இது சொல்லுது. கடல் என்ன செய்யும்? திரைத்து எழும், அப்படியே தடக்கல், அப்படியே அலை பொங்கி குமுறி எழுந்து தனக்குள்ளேயே தான் அதை அடங்கிக்கிறோம். அப்படி அடங்கக்கூடிய தன்மை போல இந்த உலகம் என்ன செய்யுது? என்னெல்லாமோ ஆறாவரம், கூச்சல், கலவரம். இப்ப நீங்க புயல் அப்ப போய் கடலுக்குள்ள போய் நம்ம எவ்வாறு பார்க்க முடியுதா? சினிமால தான் அதை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு ஏறுது, அலையுது, குதிக்குது, அப்படியே வருது, மாறி எல்லாம் பண்ணி அது கரையை மீறாம உள்ளுக்குள்ளேயே கிடந்து அந்த புயல் எல்லாத்தையும் செஞ்சுக்குது. அப்புறம் அப்படியே அடங்கி அப்படியே கடல் சமானமாயிருக்கு. அதாவது இதை எப்படி விளக்கம் சொல்லுவாருன்னா அன்னங்கராச்சாரியார், கடல் நார்மலா ஒன்னும் அலையில்லாம அமைதியா தான் இருக்கும். காத்து வீச ஆறாதான் புயல். காத்து வீசும்போது கடல் அவ்வளவு கலவரமாகும். ஆனா அதற்கு பிறகு அது என்ன செய்யும்? அப்படி காத்து இல்லைன்னா அமைதியாகும். அப்ப அத மாதிரிதான் இந்த உலகம். இறைவன் நினைச்சான்னா ஒரே கலவரமா எதையாவது பண்ணும், என்னெல்லாமோ ஆகும். ஆனா இறைவன் போதும்னு நினைச்சான்னா எல்லாம் சைலண்ட் ஆயிரும். அதனாலதான் அதுக்கு அடுத்த 2 வரியில பார்க்கணும். தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல், நின்னுளே பிறந்திறந்து, எதெல்லாம் உனக்குள்ளேயே பிறந்து உனக்குள்ளே இறக்குது? நிற்பவும் திரிபவும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நிற்பவும் திரிபவும் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? நின்று இயங்கும் அப்படின்னு 5வது பாட்டுல. அதுதான் இங்க பிறந்து இறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின்கண் நின்றதே. இந்த உலகத்துல பிறப்பதும் இந்த உலகத்தில் பிரிவதும் இறப்பதும் எல்லாமே நின்னுள்ளேதான் அடங்குகின்றது. பிறப்பும் உன்னுள்ளே அடக்கம், இறப்பும் உன்னுள்ளே அடக்கம். யாருக்கு? நிற்பது திரிவதாகிய அனைத்து உயிர்களுக்கும்.
மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து உயிர்களுமே உன்னுள் பிறந்து உன்னுள்ளேயே அதான் சரீர சரீரி பாவம் அப்படின்னு அதுல பார்த்தோம். நவவித சம்பந்தத்தில் ஒன்றான சரீர சரீரி பாவம். இந்த உலகம் அனைத்துமே அவனது சரீரம், அவனது சரீரத்தின் பகுதியை நாம கொண்டு இருக்கிறோம். சரீரி, சரீரத்தை உடையவனாக அவனே இருக்கிறான். சரீரம் நம்முடையது, ஆனா சரீரத்துக்குரியவன் அவன். ஆகவே அவன்தான் சரீரி, அவன்தான் சரீரம், நாம் அதை கொண்டிருப்பவர்கள். ஒரு மாடு மாட்டிற்குரிய இறைவனின் சரீரத்தை கொண்டிருக்கிறது. மனிதன் மனிதனுக்குரிய சரீரத்தை கொண்டிருக்கிறான். ஆனா 2 சரீரமுமே இறைவனுடையது. அவனே சரீரம், நாம் அதை உடையவர்கள். அவ்வளவுதான். திரும்ப கொடுத்துட்டு போயிடணும். ஷோ முடிஞ்சு வச்சா ஐயா ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு கிளம்பு. நான் ஒரு பெரிய பணக்காரனா ஆக்ட் பண்றேன், எனக்கு கோட்டு சூட்டு பெரிய வாட்ச் ஷூ எல்லாம் தருவாங்க. சீன் முடிஞ்சவொடனே என்ன செய்யணும்? கழட்டி கொடுத்துட்டு போயிடணும். நீ போட்டிருக்க, இப்போ அது உன்னுடையது, நீ அணிந்திருப்பது, ஆனா அது உனக்கு உரியது அல்ல. அது யாருக்குரியது? கம்பெனிக்குரியது சார். கம்பெனி விஷ்ணுவோடது, அவன் உனக்கு கொடுத்துருக்கான். நீ அதனால அது உன்னுடையதுன்னு நினைக்க கூடாது. ஷோ முடிஞ்சா கழட்டி கொடுத்துட்டு போயிடணும். ஆகவே அந்த சரீர சரீரி பாவம்னா இங்க தான் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின்கண் என்று அது உங்ககிட்ட தான் நிக்குது. ஆகவேதான் அது நீ இறைவன் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஸோ இந்த 10 பாடல் வரைக்கும் என்னுடைய பொருளை உங்க பொறுமையை சோதிக்கும்படி நீண்டமா சொல்லிட்டேன். நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட விடாம விளக்கம் சொல்றதுன்றது வேற, இதுக்கான உழைப்பு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு எங்களால எதையும் விட்டுடக்கூடாது சொல்றவங்களுக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த 10 பாடல்களும் அவ்வளவு அடர்த்தியான பாடல்கள் நீங்க சொன்னப்ப தோணல. ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்குமான விளக்கங்கள் போய்கிட்டே இருக்கும். இந்த ஆயமான ஆயனே மாயனேன்றதே ரொம்ப பெரிய அந்த விளக்கம் இவ்வளோத்தையும் உருவாக்கி பருப்பொருளாகவும் நம்மளால உணரக்கூடிய விஷயங்களாகவும் உருவாக்கி வச்சுட்டு அத்தனை மாயத்தையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டு அதை தாண்டி அவன் நிக்கிறது அப்படின்றது. அது மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு எங்களால அவ்வளவு யோசிக்கவும் முடியாது, அல்லது அத்தனை விஷயங்களை தொகுத்து கொண்டு வந்து சொல்றதுன்றது ரொம்ப பெரிய கொடுப்பனை எங்களுக்குலாம். ரொம்ப நன்றி ஜெஜா. இந்த இப்ப பக்தி இலக்கியத்திலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக நமக்கு சைவத்துல இது மாதிரி வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா வைணவத்துல எப்பவுமே ஒரு கொஞ்சலோடையும் அல்லது பக்கத்துல வச்சுக்கிற மாதிரியுமே இருக்கிற பாடல்கள், அல்லது ஒரு காதலோ பிரேமையோ இப்படி கொண்டு வர்ற பாடல்களுக்கு நடுவுல இவ்வளவு பிரம்மாண்டத்தை சாதாரணமா விஸ்வரூப தரிசனம் விராட ரூபம்ன்றதும் நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பையோ அல்லது அந்த அந்த பரம்பொருளுக்கான ஒரு இதையும் நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வைக்கிறது. ஆழ்வார்கள் வந்து இது எனக்கு கொஞ்சம் இதா தோணுச்சு. அது ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா காட்டி அதுல இருந்து எல்லாமே மாயின்னு சொல்லி அழிச்சிட்டு அதையும் தாண்டி அது அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு எளிய பக்தனுக்கு அது ரொம்ப ஒரு பயத்தையோ அல்லது பிரம்மாண்டத்தையோ கொடுத்துறாதா அப்படின்றது ஒரு கேள்வியா வைக்கணும். அது நோக்கம் இறைவனை உணர்வதாக இருக்கிற பட்சத்துல இறைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் உணர முடியும். நமக்கு லிமிட்டேஷன் எளிய பக்தனுக்கு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு அதாவது சாமானிய விசேஷம்னு ஒண்ணு உண்டு. நான் இந்த சாமானிய விசேஷத்துக்கு விளக்கம் சொல்லி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா அதற்கு முன்பே எனக்கு இந்த சாமானிய விசேஷத்துக்கு பிரமாதமான அர்த்தம் ஒண்ணு எனக்கு புரிய வச்சது காஞ்சி பெரியவர் எழுதிய தெய்வத்தின் குரல். அவர் ஒரு பிரமாதமான தியரி ஒண்ணு சொல்றார். சமணம் இந்தியா முழுவதும் செல்வாக்கான மதமா இருந்தது. ஆனா அது ரொம்ப சீக்கிரமே வந்து அந்த இடத்த விட்டு போயிருச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒண்ணு சொல்றாரு. அந்த இடத்த எது ஃபில் பண்ணிச்சு? இந்து மதம் ஃபில் பண்ணது. அவர் என்ன சொல்றாரு, இந்து மதம் சாமானியம் விசேஷம்னு 2 தளத்துல எப்போதும் இயங்கக்கூடியது. சாமானிய தளத்துல ஒரு விஷயத்தையும் அதோடு ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடைய ஒரு விசேஷ தளத்தையும் ஒரே போல மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அதுல விசேஷ தளத்துக்குரியதை சாமானியத்துக்கு ஒதுக்க கூடாது, சாமானியத்துக்குரியதை கொண்டு வந்து விசேஷ தளத்துல வைக்க கூடாது. அது வந்து இந்து மதம் சரியாக செய்தது. ஆனா 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அத சரியான விதத்துல செஞ்சுக்கிட்டே வந்தது.
அதனால அதுல எல்லாருக்கும் இடம் இருந்தது. அதுதான் அவர் சொல்ற இடம். ஆனா சமணத்துல சாமானியம்னு ஒண்ணு கிடையாது. விசேஷத்துல இருந்த அத்தனையுமே அவங்க சாமானியத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப சாமானியத்துல இருக்கிற நிறைய பேரால அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆகவே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கிலிருந்து ஒழிந்து விட்டது அப்படின்னு அவர் ஒரு தியரி சொல்றார். உதாரணமாக துறவரம் மேற்கொண்டால்தான் வீடு வேறுங்கிறது இதுல உள்ளது, சமணத்துல உள்ளது. அதனாலதான் நீங்க பார்த்தா பெரிய பணக்காரெல்லாம் சன்னியாசம் வாங்கி சமணத்துல துறவியா இருப்பான். அப்ப ஏன் துறவனா அவன் அதையும் வாங்குறான், வீடு பேரையும் வாங்குறான். இப்ப இதுக்கு எவ்வளவு ரூபா, அதுக்கு எவ்வளவு ரூபா, இதுக்கு இவ்வளவு ரூபாயா, சரி வீடு பேருக்கு எவ்வளவு சார், அதுக்கு சன்னியாசம், ரைட்டு சன்னியாசத்தை வாங்கிடுவோம், ஒரு பிரமாதமான ஒரு கோயில் நம்ம காசுலயே கட்டுங்க, அதுக்கு எல்லாம் ஏற்பாடையும் பண்ணுங்க, நான் அங்க போய் சன்னியாசியா உட்காந்துக்கிறேன். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. அவங்க அப்படிதான் வாங்குவாங்க சன்னியாசம். ஆகவே தன்னியல்பில் இருந்து வாங்கக்கூடியது கிடையாது. ஸோ இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த சந்நியாசத்துல என்ன இருக்கு? சாமானியன் எங்க இருந்து சந்நியாசத்துக்கு வருவான்? அசைவம் உண்ணக்கூடாது. எப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட பிராக்டிஸுக்குள்ள போய் அந்த பிராக்டிஸுக்குள்ள இருந்து இறைவனை வணங்க முயற்சி பண்ணும்போது அந்த அந்த வழிமுறை, அந்த பாதை அதை மறுக்கும் போது நீங்க அதை சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு விசேஷ தலம். விரத காலத்துல அமாவாசையில கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அது விசேஷமான தினம், ஆகவே நீங்க அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. சாமானிய தினத்துல சாப்பிட்டுக்கப்பா. அப்ப சாமானியத்துல ஒரு எக்ஸெப்ஷனை கொடுத்துட்டு விசேஷத்துல அதை ஒரு ரூல் ஆக்கி விடக்கூடிய இடம் இருக்குல்ல. இந்த ரெண்டும் மெயின்டைன் ஆகிட்டு வரக்கணும். அப்ப இறைவன்கிறவன் நீங்க அதை அவன் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறவன். அப்போ எல்லாராலையும் அவனுடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. ஆனா எல்லாருக்கும் அவன் இருக்கான்னு தெரியும்ல, அது சாமானிய அர்த்தம். அந்த சாமானியத்துல இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி கைகளும் கால்களும் கொண்ட ஒரு உருவமாக அமர்வான். அப்ப அவன்கிட்ட நீங்க பேசலாம், அவனுக்கு நீங்க உணவு படைக்கலாம். அவனுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அண்டம் எல்லாவற்றையும் படைத்து இதை எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடிய அண்டத்திற்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு நான் என் கையால ஒரு கை சோறு வச்சாதான் அவன் பசி அடங்குமா? இல்லையே. ஆனா அது சாமானிய தளத்துல நமக்கு சொல்லப்படுவது. இப்போ நீ உன் சாமானிய நிலையில அந்த பக்தியை அவனுக்கு நீ காட்டு, அவனுக்கு அதுவும் அவனுக்கு தெரியும். அதிலிருந்து நீ மேம்பட்டு 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 வேற ஒரு அறிவு உனக்கு வரும்போது, வேறொரு அறிவு தளத்திற்குள் நீ நுழையும் போது நீ விசேஷ அர்த்தங்களை உணர ஆரம்பிப்ப இறைவன் மேல. நாமளே தானே கண்ணனை குழந்தையா பார்க்கிற பெரியாழ்வார்ல ஆரம்பிச்சோம். கண்ணனை காதலனாக பார்க்கக்கூடிய ஆண்டாளை பார்த்தோம். அங்கெல்லாம் அது நமக்கு எப்படி அது இனிமையா இருந்தது? அது சாமானிய அர்த்தத்துல. இப்போ திருமழிசை ஆழ்வார் விசேஷ அர்த்தத்துல இறைவனை கொண்டது நம்ம முன்னாடி நிப்பாட்டுறாரு. இவனைத்தான் நாம அங்க குழந்தையா பார்த்தோம். திரும்ப திரும்ப பெரியாழ்வார் பாடல்களை நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்கா? 2 வரியில அவன் குழந்தையினுடைய இயல்பை சொல்லுவாரு, அடுத்த 2 வரியில அவன் பிரம்மாண்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ரெடியாகி தான் நம்ம திருமழிசை ஆழ்வார்ட்ட வந்திருக்கோம். ஆகவே இதுதான் அப்படியே அப்படியே பார்த்துட்டே வளர்ந்துட்டே வரோம். நாம அவனை குழந்தையாகவே பார்த்துட்டு இருந்தப்போமே பெரியாழ்வார் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எத்தனை பாடல்கள் அந்த ஹிண்ட் இருந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்போம், அவன் குழந்தைன்னு சொல்லுவான், ஆனா அவன் பெரிய ஒரு இதாக இருப்பான், கடைசி 2 வரையிலும் அவன் வேற ஒன்னா மாறிடுவான். அப்படி சொல்லக்கூடிய எத்தனை பாடல்களை நம்ம பார்த்தோம். அப்போ வாசுதேவன் ஜாஜா சில பாடல்கள்ல வாசுதேவன் அப்படின்பாரு, சில பாடல்கள் நாராயணன் அப்படின்பாரு. அது மாதிரி சில மூர்த்திகள் பேரையும் சொல்லுவாங்க. அந்த அவதாரங்கள் எல்லாமே 4 அடுத்த 2 வரிகள்ல வரும். ஆமா. சோ அப்படிப்பட்ட இறைவன்கிற அந்த கடைசி 2 வரி பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. இந்த பாட்டை நம்ம பெரியாழ்வார்ல படிச்சிருக்கோம். அவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. குழந்தை அச்சோ அச்சோ பருவம், குழந்தைய கட்டி இச்சுன்னு முத்தம் கொடுத்து கொஞ்சற பருவம். அந்த பருவத்துல அவன் எப்பேற்பட்டவன் பாருங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு? துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட,
மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே. இது குழந்தை செய்யற செயலா? நமக்கு அதை படிக்கும்போது நம்ம அது என் குழந்தை பேர்பட்ட குழந்தைன்னு கொஞ்சலாம் அதை தாண்டி வந்துட்டோம். திருமலிசை ஆழ்வார் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏய், உனக்கு அனுபவத்துல விவரம் பார்த்து அப்படி உட்காரு, நீ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு உட்கார வச்சு இதெல்லாம் சொல்றாரு. ஆகவே இதுல பயப்பட ஒண்ணும் இல்லை. இந்த இறைவன் நம்மள்ட்ட இப்படியும் வருவான். கட்டி கொஞ்சற மாதிரி ஒரு குழந்தையாவும் நம்ம முன்னாடி வந்து உட்காருவான். ஆகவே நாம நமக்கு எப்படி அவனை உணர முடியுமோ அதை உணர்ந்து வணங்குவது. திரும்ப திரும்ப யாவர் ஏத்த வல்லரே யாவர் காண வல்லரேன்னு தானே சொல்றாரு. யார் காண வல்லர் அவனை? அவனால முடியாது. நாம என்னால இப்படித்தான் அவனை பார்க்க முடியும்னு பார்த்தோன்னா அவன் சரின்னுட்டு போறான். இவ்வளவு என்ன? அவர் நம்ம அதாவது நண்பர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு திருமழிசை ஆழ்வார் வந்து நிறைய தத்துவ ரீதியிலான இடங்களுக்கு நம்மளை கூட்டு போய் அதை சொல்லி தராரு. அவருடைய ஸ்காலர்லினஸ், அவருடைய அந்த 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 கற்று அறிந்த தன்மை இருக்கு இல்லையா, கற்று அறிந்து உணர்ந்து அதை கடந்த ஒரு ஞானம், அதையும் கொண்டவராக அவர் இருப்பதை தான் அவர் பாடல்கள்ல பாக்குறேன். அந்த பாடல்கள்ல இருக்கிற அந்த அந்த உணர்வு வந்து ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அது எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு அவர் அதுல எழுதவே இல்லை. இதையெல்லாம் எழுதி இதற்கு மேல இதாலெல்லாம் உணர முடியாதுன்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு. அந்த அது இன்னும் போக போக சில பாடல்கள் அவருடைய பாடல்களை பார்ப்போம். அடுத்தடுத்த பாடல்கள்லாம் வரும்போது நீங்க இதே இவ்வளவு பாடின இவரே இப்படியும் பாடியிருக்காரே அப்படின்னு நாம ஒரு மகிழ்ச்சி அடையும்படியான பாடல்களும் கூட அவர் நிறைய பாடி வச்சிருக்கிறார். அது எப்படி சொல்றது, ஒரு அது நம்ம இதுல சொன்னதுதான். வாள்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாளும் நாள் அது ஆதலால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே ஆளது ஆகும் நன்மை என்று நன்கு உணர்ந்து அது அன்றியும் மீழ்வு இல்லாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. இவ்வளவு சிம்பிளாவும் இவ்வளவு நுட்பமாகவும் எழுத முடிஞ்சவரும் இதே திருமழிசை ஆழ்வார் தான். சொல்லினும் தொழிற்கனும் தொடக்கு அறாத அன்பினும் அல்லும் நன்பகலினோடும் ஆன மாலை காலையும் அல்லி நாள்மலர் கிளத்தி நாதா பாத போதினை புள்ளி உள்ளம் விழ்வு இலாது பூண்டு மீண்டது இல்லையே. அச்சம் நோயொடு அல்லல் பல்பிறப்பு ஆய மூப்பு இவை வைத்த சிந்தை வைத்த ஆக்கை மாற்றி வானில் ஏற்றுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தம் இல்லவன் நச்சு நாகனை கிடந்த நாதன் வேதகீதனே. இதுவும் திருமழிசை ஆழ்வார். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த பக்தியில இருந்து அப்படியே கொண்டு வந்து அந்த அந்த அறிவிலிருந்து அறிவு கனிந்து அப்படியே பக்தியா வர்றதை அவர் பாடல்ல பார்க்கலாம் போக போக. ஆகவே நீங்க இந்த ஆரம்பத்தை பார்த்து பயந்துடாதீங்க. ஹீரோ எடுத்த உடனே ஒரு படத்துல ஒரு 5-6 பேரை கொலை செய்யறார், நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருவோம். படம் பூரா அந்த ஹீரோ கொலை பண்ணுவாரா, அந்த ஹீரோ ஏன் அவர்களை கொலை பண்ணினார் அப்படிங்கிற கதை விரிஞ்சு வரும்போது நாமளே ஆமா இல்ல இவன் தாராளமா அவங்கள கொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறோம் இல்லையா. அந்த ஓப்பனிங்கை மட்டுமே பார்த்து நீங்க மிரண்டுறாதீங்க. அதனால எடுத்த உடனே 10-15 கொலைகளை செய்யறது கமல்ஹாசன் வந்து விக்ரம் படத்துல வந்த மாதிரி அவன் ஒரு பக்கா ரவுடி கொலகாரங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். திருமழிசையாளர் போக போக நிறைய பிளாஷ்பேக் எல்லாம் வரும், மாறிடுவார். இல்ல அது குறையா இல்ல. இப்ப நீங்க வந்து இந்த 10 பாடல்களை சொல்லும் போது உள்வாங்கி, அதாவது அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியலனாலும் அதை உள்வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு திறனை வந்து நீங்க இந்த ஒரு 7 மாசத்துல வளர்த்துருக்கீங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. சாதாரணமா திருப்பாவையோ இதோ வாசிச்சு சந்தோஷப்படுற மனோபாவம் போய் இப்ப நீங்க பாடலுக்கு பொருள் சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி நம்மாழ்வாரோட அந்த 4 வரிகளுக்கு நீங்க ரொம்ப எலாபரேட்டா பதில் சொன்னதோட காரணம் என்னன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இந்த பாடல்களுக்கு வரும்போது இதை உள்வாங்கிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இல்லை. இந்த பாடல்கள் ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுதுன்றது மட்டும்தான் கேள்வியா இருந்துச்சு. ஆனா இந்த விளக்கங்களை எங்களால உள்வாங்கிக்க முடியறதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் தேவையா இருந்துச்சு. ஸோ அந்த கிரெடிட் உங்களை தான் போய் சரி. ஏன்னா அவ்வளவு பொறுமையா ஒவ்வொன்றத்தையும் விளக்கி சொல்லிக்கிட்டே வந்தீங்க இல்லையா. அது இந்த பாடல்கள்ல அதுக்கான பலனை எங்களால பார்க்க முடிஞ்சது. இல்ல அது
இவ்வளவு பிரம்மாண்டம் எதற்கு அப்படின்ற மாதிரி கேள்விதான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப அருமையான பாடல்கள், இந்த பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி சாச்சா.